நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள். உங்கள் புண்ணியத்தில் அனைவருமே நலமாக இருக்கிறோம். இறைவன் புண்ணியத்தில். இதுதான் தமிழருடைய மாண்பு. வந்தவர்களை வாருங்கள், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அந்த முறையை சரியாக பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய சித்தராக கூட இருந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய சாமியாக கூட இருக்கலாம். ஆனால் வந்தவரை வரவேற்பிட தமிழருடைய மாண்பு குறையக்கூடாதுன்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அந்த வேலுமலை சாரல்ல சித்தர்களும் ஞானிகளும் தவ யோகிகளும் இங்கே வாழ்வார்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், நேரடியாக பார்த்துட்டேன். ஆனால் என்ன, இந்த காவி உடையை பார்த்தாதான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் எத்தனை சித்தர்களை பார்த்துருக்கீங்க? 18 சித்தர்களை பார்த்துருக்கிறேன். 18 சித்தர்கள். அதில் ஒரு சித்தர் பாம்பாட்டி சித்தர் இருப்பார். ஆமாம், மருதமலையில் இருந்தார். அவருடைய சிஷியன் தான் நான் காம்பாட்டி. சரி, அவர் பாம்புகளை பிடித்து ஆட்டி வைத்தார், அவர் பாம்பாட்டி சித்தர்னு பேரு. ஆமாம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? காம்பாட்டி சித்தர். ஏன் அப்படி நீங்கள் எதை ஆட்டினீங்க உங்களுக்கு அந்த பேர் வந்துச்சாங்க? அதாவது மரத்தினுடைய இலைகள் காம்பு இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், அந்த காம்பு. என்னுடைய சிஷியன் இருக்கா. சரி சரி. அவர் ஊம்பாட்டி சித்தர். டேய், அப்படி இல்லாமல் என் பேர் வைப்பாங்க? எதுக்கு அப்படி பேர் வச்சாங்க? இதுக்கு என்னையா நான் எதிர்ப்பதை கொடுக்கறது? போதும், அந்த பாம்பாட்டி சித்தரோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஆனால் அந்த உடையை நான் எங்கேயோ பார்த்தது மாதிரியே இருக்கிறது. ஓஹோ, இங்கே இந்த உடைய பார்த்த மாதிரியே இருக்கேன். அதாவது சித்தர்கள் உடைய பார்க்க முடியும். சித்தர்கள் சொந்த உடையை அணியவே மாட்டாங்களாம், மற்ற சித்தர்களுடைய உடையத்தான் அணிந்து கொள்வார்களாம். நீங்கள் அதை உண்மையை நிரூபித்து காட்டிட்டீங்க, மகிழ்ச்சி. சரி, எங்களுடைய இடத்துல தங்களுக்கு என்ன வேலை என்று தெரிந்து கொள்ளலாமா? இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்னங்க பேரே எங்க பேரில் தாங்க இருக்கு. இந்த மலையின் பேரு என்ன பேரு? என்ன பேர் இந்த மலையின் பேரு? வேள்வி மலை. பார்த்தீங்களா, எங்களை போன்ற தவ முனிவர்கள் வந்து வேள்வி என்ற யாகத்தை செய்வதால் தான் இடத்தின் பெயரே வேள்விமலை சாரல் என்ற பெயர் வைத்தார்கள். அப்ப நாங்க இங்கே யாகம் செய்கின்றோம். ஆக எங்கள் செய்யக்கூடிய யாகத்தின் பெயராலே இந்த மலையின் பெயர் வேள்விமலை சாரல். அப்ப எங்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. தங்களுக்கும் இந்த இடத்திற்கு என்ன சம்பந்தமோ? இது வேள்வி மலை சாரல். சாரல் யாகம் பண்ணக்கூடியது யாரு? முனிவர்கள். முனிவர்கள், தவ ரிஷிகள். ஆமா. நீங்க தவ முனிவன். தவ முனிவர். என்ன, என் உருவத்தை பார்த்தா முனிவன் என்று நம்பவில்லையா தாங்கள்? இல்லை, நான் பார்த்த உடனே தெரிஞ்சது. அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? அடையாளம் தெரியும். தெரியுமா? சத்தியமா? சத்தியம். சும்மா பொய் சொல்லாதீங்க. நிச்சயமாக. நீங்க மட்டும் சரியா அடையாளம் சொல்லுங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நான் தர்றேன். அடையாளம் சொல்லுங்க பார்ப்போம். காயாத கானகத்தை. ஏப்பா, அந்த அடையாளத்தை காலையில முறிய சொல்லிக்குவாருப்பா. அந்த அடையாளம் இல்ல. இப்ப சிவன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு சிவன் நிக்கிறார், எப்படி சிவன் கண்டுபிடிப்பீங்க? அவர் காலை வாகனத்தில் இருப்பார். காலை வாகனத்தில் உடல்ல புலித்தோல் அணிந்து உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு அப்படி நின்றாருன்னா அவர் சிவன் கண்டுபிடிப்பீங்க. ஒரு விநாயகர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? விநாயகர் பெருமான்டா முன்னாடி தும்பிக்கை இருக்கும். இதே முருகப்பெருமான் நின்றா வேல் இருப்பாரு. அதுபோல எனக்குள்ள அடையாளத்தை பாருங்கள். தலையில சடாமகுடம் இருக்கா? சடாமகுடம். கையில சட்டதல கட்டை இருக்கா? கட்டை. இடுப்பில் மகதையால் இருக்கிறதா? மதினியால். நெற்றியிலே திருநாமம் இருக்கிறதா? திருநாமம். அப்ப எனக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது அல்லவா? இதை பார்க்கின்ற பொழுது நான் யாரு போல் தங்களுக்கு தெரிகிறது? சாரதி, உனக்கு தெரியுதாடா இவர் யாருன்னு? அதுக்கு அந்த அண்ணன் எதுக்கா கேட்குறீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூரா? ஆமா. மேலூர்னா அவர் கோவிந்த மேனா? கோவிந்தே எங்க பாட்டன் இல்ல. எந்த கோவிந்தனை சொல்றீங்க? மேலூர்ல. மேலூர் தான்ப்பா. மேலூர்ல கோயிந்தன்னா எந்த கோயிந்தன்? பருத்திப்பால் கடை வச்சிருக்காரு. பால் வச்சிருக்காரு, பருத்தி பால் வச்சிருக்காரு. பருத்தி பால் வச்சிருக்கிற பிள்ளையா நானு? அந்த பிரமா இல்லைங்க. மேலூர்னு நான் சொன்னது மேலோகத்தை குறிக்கிறது. நான் கோயிந்த மயம் இல்ல, பிரம்ம மயம். மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர். அந்த மேலூர்லங்க மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்றேன். மேலோகத்தை சுருக்குனா மேலூர், அவ்வளவுதான். உங்களுக்கு தான் அது உலகம், எங்களுக்கு வெறும் ஊர் மாதிரி. அப்ப மேலோகத்தை சுருக்குனா மேலூர், பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? ஏன் அவன் வாயில் இன்னைக்கு இப்படி வருது? பூலோகத்தை சுருக்கி இது கீழூர். கீழே 7 மேலே 7 இருக்குல்ல. மேலே இருக்க ஊர் மேலூர், கீழே இருக்க ஊர் கீழூர், அப்படி வச்சுக்கிறோம். அப்ப இன்பம்டா என்னது? இன்பமுக்கு எதிர்வாதான். இன்பம்னா அது துன்பத்தை குறிக்கும். துன்பம். இரவுண்டா அது பகல்னு இருக்குல்ல. மேடுண்டா பள்ளம்னு இருக்குல்ல. வெற்றிண்டா தோல்வின்னு ஒன்று இருக்கணும்ல. நன்மைண்டா தீமைன்னு ஒன்று இருக்கணும்ல. நடக்கும்டா நடக்காதுன்னு ஒன்று இருக்கணும்ல. தெரியும்டா தெரியாதுன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ மேலைக்கு எதிர்பதம் கீழே. கீழே கீழூர். கீழூர்ல இருந்து நீங்க கீழூர் இருக்கீங்க, நான் மேலூர்ல இருக்கேன். மேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்ப நீங்க வந்தது குட்டி யானையா சேராட்டவா? இது ஆட்டை பிடிச்சி வந்திருக்கேன். ஏயா பறந்து வந்திருக்கையா? என்ன பறந்து வந்திருக்கேன்? ஆகாய மார்க்கமாக ககன மார்க்கமா பறந்து வந்திருக்கேன். ஓ, ககன மார்க்கமாக. சித்துக்களை கெட்டவர். ஆமா, நான் வருவதும் போவதும் யார் கண்களுக்கு தெரியாது. நீங்க வருவது யாருக்கும் தெரியாது, கண்களுக்கு புலப்படவே மாட்டேன். இப்ப கட்டி குளத்துல ஒரு சித்தர் இருக்காருல்ல. ஆமா. யாரு அவரு?
கட்டிக்குளம் சுட்டுக்கோள் சுவாமி. மாயாண்டி சித்தர்னு ஒருத்தர். சரி, ஆமாம், கட்டிக்குளத்தில். ஆமாம். சத்ரு சம்ஹாரமூர்த்தின்னு ஒரு சித்தர் இருக்கார். சித்தர்கள் பல நம்ம பூலோகத்திலே 18 சித்தர்களை தாண்டி நிறைய சித்தர்கள் வாழ்ந்துருக்கிறார். ஒரு புகை வண்டியே நிப்பாட்டினவர். அதே மாதிரி தான் திருவண்ணாமலை இருக்குல்ல, திருவண்ணாமலை. ஆமாம், திருமணி இன்னும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அங்கே மடம் இருக்குல்ல, ரமண மகரிஷி மகடம். ஆமாம் நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம்ல. ஆமாம், போகிறோம். போய் ஐயா சிவனுக்கு முன்னாடி கிரிவலம் வர்றோம்ல. ஆமாம். இந்த கிரிவலம் எதுக்கு வர்றாங்க? இப்போ இல்லை, இப்போ என்னையை பற்றி கேட்குறதுக்கும் இப்போ கிரிவலத்துக்கு என்ன சம்மந்தம்? ஓ, இப்போ இதை கேட்குறதுக்கு தான் இந்த சுற்றி வந்தியாயா? நான் கூட என்ன சிங்கம் சம்மந்தம் இல்லாமல் களத்தில் இறங்குது அப்படின்னு யோசித்தேன். இப்போ இந்த கிரிவலம் ஏன் வர்றாங்க கேட்குறேன். இந்த இதில் இந்த சித்தர் இருந்தாலும் தெரியுமா, அங்கே அந்த சித்தர் இருந்தால் தெரியுமா? ஆஹா, அப்படி போகுதாக்கத. சரி, இப்போ திருவண்ணாமலை இருப்பது எம்பெருமான் சிவபெருமான், மாற்றுக்கருத்து இல்லை. சிவன் தானே. அங்கே சிவபெருமான் அண்ணாமலைநாதர் இருக்கிறார். அங்கே பார்வதி உண்ணாமலை தாயாராக இருக்கிறார். இது சிவனுடைய. இப்போ நான் சிவன் எப்படி இருப்பாருன்னு ஒரு அடையாளம் சொன்னேன் தெரியுமா? எப்படி இருப்பார் சிவபெருமான்? உருவ வடிவாள் கிடையாது. நான் அதை கேட்கல. உருவ வழிபாடு ஆலயத்தில் தான் இல்லை. ஆனால் சிவனுக்குன்னு ஒரு உருவம் இருக்குல்ல, அவர் அது எப்படி இருக்குன்னு இப்போ நான் சொன்னேன்ல. என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? சிவபெருமான் எப்படி இருப்பார்னு கேட்டீங்க. இப்போ நான் ஒரு அடையாளம் சொன்னேன்லங்க. என்ன அடையாளம் சொன்னேன்? சிவன் இப்படி தான் இருப்பாருன்னு. அதாவது பசுபதி பாசம் 3 பட்டை அடித்து இருப்பார். கேள்வி என்னன்னா, உருவம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பெருமாள் எடுத்து வச்சுங்களேன், லிங்க வடிவில் இருப்பார். லிங்க வடிவு தான் ஆலயத்தில்ங்கன்னா. ஆலயத்தில் கேட்கல. பொதுவாக சிவனுடைய உருவம் இது என்னதுன்னு இருக்குல்ல, புலித்தோல் அடிந்திருப்பார். ஏன் அவர்கிட்ட பட்டு பீதாம்பரம் இல்லையா? உலகத்தின் முதற்கடவுள் பரம்பொருள்னு. ஏன் மகாவிஷ்ணுவை பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் நகை நட்டு போட்டு ஜொலிக்கிறார்ல. ஏன் சிவனால் அப்படி ஜொலிக்க முடியாதா? என்ன உணர்த்துகின்றார்? முடிசார்ந்த மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் என்பதை உணர்த்துவதற்காக தான் சுடுகாட்டு சாம்பல் எழுதி உடல் முழுவதும் பூசிக்கொண்டு மண்டை ஒட்டலில் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதாக கதை கூறுகிறது. இதுதானே சிவனுடைய உருவம். இப்போ சுடுகாட்டு சாம்பல் அள்ளி பூசுகிறார். இப்போ சுடுகாடு என்பது ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனை எரிப்பதையோ புதைப்பதையோ நம்ம சுடுகாடுன்னு சொல்கிறோமா? இல்லை, உண்மையா இல்லையா? உண்மைதாங்க. ஏற்றுக்கிறீங்கல்ல? இப்போ ஒரு மனிதன், இப்போ நீங்கள், நான் தெய்வலோகவாசி, நான் நீங்கள் அதனால நீங்கள் சிவனை பற்றி ஆலய திருவண்ணாமலை ஏன் கிரிவலம் கேட்டுப்பட்டீங்க. நீங்கள் பூலோகவாசி தானே? பூலோகவாசி தானே? ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை போய் அடக்கம் பண்ணுறோமா? சிதையில் அந்த உடலை வைத்து விட்டு என்ன செய்வோம்? எரிக்கணும், இல்லாட்டா புதைக்கணும். சிதையில் வச்சதுக்கப்புறம் புதைப்பாங்களா? சிதையில் வச்சதுக்கப்புறம். சிதை என்பது விறகு கட்டையில் வச்சு அது மேலே வைக்கிறதானே சிதைன்னு சொல்கிறோம். ஆமாம். அப்போ அதில் வச்சுட்டு மறுபடியும் புதைக்க போகிற கிடையாது. சரி, உங்கள் வலிக்க வச்சோம், எரிக்கிறோமோ புதைக்கிறோமோ அந்த உடலை வச்சு 3 சுற்று சுற்றுறோமா? என்னங்க இடம் மாறிட்டு இங்கெல்லாம் வாஸ்து எடுக்கும் செத்த மனுஷனை எரிச்சான்னா புதைச்சான்னா அது எனக்கு அது பஞ்சாயத்தே இல்லை. சரி, எரிக்கிறாங்க புதைக்கிறாங்க. புதைச்சா பிரச்சனை இல்லை, எரிச்சாத்தான் பிரச்சனை. என்னத்தே பண்ணுறாங்க. நீங்கள் வேணாடி நீ நகைச்சுவைக்கு கொண்டு போக வேணாம். என் கேள்வின்னு கேட்டதுக்கப்புறம் நீ என்ன நகைச்சுவைக்கு என்ன போகிற? நகைச்சுவைக்கு நீ போகாதையா? ஒரு மனிதனை வச்சு 3 சுற்று சுற்றுறோமா? ஆமாம். நீங்கள் பூலோகவாசி தானங்க. நீங்கள் வீடு வரை உறவு, வீதி வரை. நான் அதையெல்லாம் கேட்கல. உங்கள்ட்ட காடு வரை 3 சுற்று சுற்றுறோம்ல. சுற்றிட்டு பானையில் தண்ணி வைக்கிறோமா? ஆமாம். தண்ணி வச்சு கொல்லிக்கோட்டத்தை உடைப்பாங்க. எத்தனை தடவை? 3 தடவை. 3 தடவை அந்த பானையில் ஓட்ட போடுறோமா? ஓட்ட போட்டு தான் இந்த பானையை உடைச்சு அதுக்கப்புறம் தானே ஒரு மனிதனை அவனுடைய இந்த பூலோகத்து வாழ்ந்திருக்க அடையாளத்தை நிவர்த்தி பண்ணுவது. அந்த 3 ஓட்டை போட்ட பிறகு தானே. நான் உங்கள்ட்ட ராமாயணம் கேட்கல மகா. அதே மாதிரி இங்கே திருவண்ணாமலையில் ஏன் கிரிவலம் போகிற மாதிரி ஏன் திருப்பதியில் அந்த வளம் போகிற அப்படி நான் கேட்க மாட்டேன். உங்களெல்லாம் எப்போ நீங்கள் என்னை இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களோ இப்போ நம்மளும் இறங்கி தானே ஆகணும். எதுக்காக அப்படி இறந்த பிணத்தை மையத்தில் வச்சு 3 சுற்றி ஏன் பானையில் 3 ஓட்டை ஏன் போடுறோம்? நான் வந்துட்டாங்க. இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் இல்லை. இது கேள்வி நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் முதல்ல. ஏன்னா ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாதுன்னு அது எனக்கு என்னைக்கும் தெரியும். ஆனால் நம்மளை சீண்டி பார்க்கணும்னு நினச்ச ஒருத்தர் நம்மளை சீண்டாமல் அதுக்கு பதில் சொன்னோம்னா நான் அப்போ பதில் சொல்கிறேன்னு வச்சுக்கவே, நீ முந்திட்டு மறுபடியும் இன்னொரு கேள்வியை போடுவேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கேட்கணும்னு முடிவு என்றாலும் பதில் சொல்லவும் தயாராக இருக்கணுமா இல்லையா? நான் ஆரம்பிக்கல கேள்வி. நான் கதைப்படி நான் என்ன இருப்பா என்ன ரெட்டு பிள்ளைப்பா அப்படின்னு எவ்வளவு முறையாக வர்றேன். ஏன் திருவண்ணாமலையில் கிரிவலம் ஏன் வர்றாங்களாமா? நான் ஏற்றுக்கிட்டல. அதான் என்ன இல்லை, நான் கேள்வி ஏற்றுக்கிட்டல. என் கேள்வி நீ ஏற்றுக்கிறீங்களா? நான் ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்கிறீங்க. இப்போ 3 ஓட்டை ஏன் போகிறோன்னு சரியாக சொல்லுவீங்க. மனிதனுக்கு எத்தனை ஓட்டை?
மனிதனுக்கு நவ துவாரங்கள் உண்டு. இன்னைக்கு நீ சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா எத்தனை வாசல் இருக்கு? சிதம்பரத்தை கேட்கல, சிதம்பரத்தை எத்தனை வாசல் இருக்கு? எங்க அது 1000 வாசல். 1000 வாசல், 9 வாசல் தாப்பா. ஏன்னா மனிதனுடைய உடலையே ஏன்னா மனிதனுடைய உடல் படுத்து கிடந்தோம்னா மார்பகம் இதயம் எங்கே சரியாக இருக்கு, அதுக்கு நேராக தான் அந்த கருவறை என்பது இருக்கும். மனித உடலுக்கும் அந்த சிதம்பரம் இதை பேச இன்னும் 1.5 மணி நேரம் இழுத்துறோம், அதுக்கு நேரம் கிடையாது. கிரிவலம் ஏன் போகணும்? இத்தனை ஆலயங்கள் இருக்கும் பொழுது இப்போ மிகச்சிறப்பான ஒரு ஆலயம் பழனி மலை, அந்த மலையில் கிரிவலம் போகிறோம். ஏன் அதுவும் கிரி தானே, கிரினாவே மலை தானே, பழனி மலை தானே, அதை சுற்றுறத நம்ம கிரிவலம்னு சொல்லலை. அதே சமயத்தில் திருப்பதி மிகப்பெரிய மலை தான். ஏன் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த திருமலையை சுற்றுறது புண்ணியதான். ஆனால் அதை சுற்றுறத யாரு கிரிவலம் சொல்றதில்ல. ஆனால் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவன் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை மட்டும் ஏன் சுற்றுறத நம்ம கிரிவலம்னு சொல்கிறோம் என்றால், அங்கே சுற்றி பயனடைந்தவர்கள் யார், அவர்கள் பயனடைந்து என்ன சிறப்பு பெற்றார்களோ அந்த சிறப்பை நாமும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு கிரிவலம் அந்த அந்த இப்போ நடைமுறைப்படி பார்த்தா கூட அந்த மலையை சுற்றினா மொத்தம் 14 கிலோமீட்டர் வரும். 14 கிலோமீட்டரு சின்ன குழந்தையை முதற்கொண்டு சுற்றணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஏன்னா அதற்கு நடந்த புராண சம்பவங்கள் அப்படி. ஏனென்றால் ஏன்னா அங்கே இறைவன் ஜோதி வடிவாக காட்சி இருக்கிறார். ஏன்னா சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலம் இருக்குது. அந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் நெருப்புக்கான அதாவது தீக்கான ஸ்தலம் எது அப்படின்னா அது திருவண்ணாமலை. ஆக இறைவன் அங்கே ஜோதி வடிவாக அந்த மலையே சிவபெருமான் தானா. அப்போ அந்த மலையை சுற்றியது யாரு என்றால் 2 விதமான காரணம் உண்டு. ஒன்று, பிரம்மன் சிவனுடைய முடியை காண்பதற்காக மேலே போன பிரம்மனால முடியை காண முடியவில்லை. திரும்பி வந்து தான் முடியை பார்த்ததா பொய் சொல்லி அவன் பொய் சொன்னது மட்டுமல்லாமல் தாழம்பூவையும் பொய் சொன்னான். ஆக செய்த தவறுக்கு தண்டனையாக இருவருக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த சாபத்தை எப்படி நிவர்த்தி செய்வதென்றால் அந்த கிரி ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை அந்த மலையை சுற்றி வந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பதால் பிரம்மனும் சுற்றினார்கள், அந்த தாளம்பூவும் சுற்றியதால். ஆக இருவருமே சுற்றி முக்தி அடைந்ததால் ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாது அன்னை பார்வதி தேவி இறைவனின் கண்ணை மூடி அந்த உலகத்தை இருட்டாக்கிட்டார். அப்ப செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக அம்மையாரு பூலோகத்துக்கு வந்தார். உண்ணாமலை தாயாராக தவம் இருந்து ஈசனை கண்டு வரம் கேட்கிறான். செய்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தம்? அதை ஈசன் சொல்றாரு, இந்த மலையை சுற்றி வந்தால் நீ செய்த பாவங்கள் நிவர்த்தி ஆகும். அப்ப பிரம்மனும் சுத்தி இருக்காரு ஈசனை, அந்த திருவண்ணாமலையை தாளமும் சுத்தி இருக்கு, அன்னை பார்வதி சுத்தி இருக்கா. இத்தனை பேர் சுத்தி பெருமை அடைந்ததாலதான் கிரிவலம் சுற்றி அந்த ஈசன் அருளை பெறுவதற்காக கிரிவலம் சுத்துறோம். போதுமா? நன்றி சாமி, நன்றி 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 ஐயா. உங்கள்கிட்ட இருந்து நன்றி வாங்குறது எனக்கு மகிழ்ச்சி. நன்றியா நன்றி. உள்ள வந்தா உங்களை நான் ரொம்ப மதிப்பேன். என் மரியாதைக்குரிய மாமா நீங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா மேடைக்கு வந்து அப்படியே குணத்தை மாத்திரல. எப்படி இதை சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? என்ன அங்கேயே கேட்கிற? நீ தானே கேட்ட? யாரு கேட்டதுக்கு? ஐயா எங்க பக்கம். உங்களுடைய கேள்விக்கு நியாயமா நான் பதில் சொல்ல. திருவண்ணாமலை ஸ்தலத்தின் வரலாறு இதை கூறுகிறது, புராண ஸ்தல வரலாறு. இதுக்கு நானும் உங்களோட புராணமும் இதிகாசமும் கேட்கல. நீங்க பூலோகவாசி தானே, இது நான் கேட்டு நடைமுறை நடக்கிறது தானே. எதுக்கு 3 ஓட்ட போடணும்? ஏன் 10 ஓட்ட போடலாம், 20 ஓட்ட போடலாம், ஏன் 100 ஓட்டோட போடணும்? ஒன்றும் தப்பு இல்லையே. ஏன் 3 ஓட்ட போட்டு ஏன் 3 சுற்றி வரணும்? ஈன்ற பொழுதில் பெரிது புக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தை பிறக்கையில் எத்தனை குழி அடைக்கப்படுகிறது? 1 தொப்பு குழி, இன்னொன்று உச்சிக்குழி, இன்னொன்று இதயக்குழி. எப்போ அடைக்கப்படுகிறதோ ஒரு மனிதன் அந்த பிறந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி சுடுகாட்டுக்கு போகையில் அந்த 3 ஓட்டையும் திறக்கப்படுகிறது. அந்த குடத்தை சுற்றி வர்றாங்கல்ல, கொல்லிக்கூடத்தை குடம் குத்துறாங்கல்ல, அது தொப்புள் கொடி, அடுத்து உச்சில் கொடி, அடுத்து இதய கொடி, மாற்றி மாற்றி. இல்லை நான் மாற்றி மாற்றி சரியா சொல்றாரு. கையை மாற்றி போட்டான்னு கையை வார்த்தையில் சரியா சொல்றாரு. ஆமாம், எங்க இப்போதைக்கு அது எங்கே இருக்குன்னு மாமனுக்கு தெரியல. வேற அப்போ எந்த குழி அடைக்கப்படுகிறதோ இறந்து மனிதன் போகையில் அந்த 3 குழியும் திறக்கப்படுகிறது. அதே உண்மை. ஏன்னா எரிச்சிட்டா நெருப்புப்பட்டு உச்சிகளை திறந்துடும், இல்லை புதைச்சிட்டா கூட மண் அரித்து அது திறந்துடும். ஏன்னா இதுக்கு நீங்கள் புராணத்தில் விளக்கம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஏன்னா அப்படி சொன்னால் அதுக்கு எதிர்ப்பதமாக இன்னொரு கதை இருக்குது.
அதை போட்டு எப்படி உங்களை குழப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நடைமுறைப்படி என்ன சாத்தியமாக கூறப்படுகிறதோ அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நடைமுறைப்படி இது உண்மைதான். புராணத்தில் வேற காரணம் இருக்கு. அதை பேசினா அங்கிட்டு 1.5 மணி எழுத்துறோம். அது தேவையில்ல. நாங்கள் தங்களுடைய நாமோதயம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? என்னுடைய பேர் வீரத்தேவன். என்ன பண்றீங்க இந்த இடத்துல? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திரைக்காவல். ஆண்கள் உழுது பயிரிடணும். இப்படி சித்தராவும் ஜாமியாரும் போயிட்டுன்னா யார் யா உழுகிறது, யார் யா பயிரிடுறது? ஆஹா, நான் சித்தராக பித்தராக மாறிவிட்டேன். பித்தனா நீங்க எப்பவும் மாற மாட்டீங்க. அடுத்த உழுது பித்தனை மாத்துவீங்க. ஆமா, நீங்க என்னைக்கு மாற மாட்டீங்க. சில பேர் பிசைக்காளியாக இருப்பார்கள், நான் மசைக்காளியாகி விட்டேன். என்ன அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் உங்களை சொல்ல முடியுமா? என்ன நீங்க புதுக்கோட்டையில அந்த அம்மா வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதீத அன்பு ஏற்படும். மற்றபடி எல்லா நேரம் நீங்க அன்பாத்தே இருப்பீங்க எல்லார்ட்டையும். ஆனால் இங்கே சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறதே ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார். யார் யார் அவர்கள்? ஒன்று என் கூட பிறவாத சகோதரி. கூட பிறவாத சகோதரி. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். முடியவில்லை என்றாலும் அந்த முயற்சி இது பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் மனதார வாழ்த்துகின்றேன் உங்களை. நான் முனியராசிட்ட மாத்திரம் வாங்கியிருக்கிறேன். சரி, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த விலை என்கிட்ட அனுப்புங்க. நான் ஆசி வழங்கி சிறப்பு கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். அதன் பிறகு உங்கள் தங்கை ஒரு பெண்மை இருப்பதாக சொன்னீர்களே, வள்ளி, அந்த பெண்ணையும் சந்திக்கலாமா? சந்திக்கலாம். முதலில் தோழியை சந்தித்து விட்டு பிறகு வள்ளி சந்திக்கலாமா? அழைத்து வார்கள் பார்க்கலாம். நாராயணா. என்னடா இப்படி வர்றேன்? சப்ப விட்ட சீரி சொல்லி அவனையே தேடி வச்ச சீரி சொல்ல வந்தவருதான், எனக்கு சீரி சொல்ல வந்தவருதான். சொந்த சொல்லி நித்தியுள்ள குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதான், அழகு மன்னவர் மன்னவருதான். சீன மேல சீன வச்சு சிவத்த பட்டு ஊற வச்சு ஊரு பிரம்மாப்பட்டு குத்துறவர். என்ன சொல்ற? பிரம்மபுத்திரர். உன்னை யார் கட்டி பிடிக்க சொன்னது? இவரா அவரா? நீ உள்ள வா, அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். வாங்க சாமி. உள்ள வா, அவனை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறேன். ஏய், நீ அப்பே வேணும். இந்தாமா. பேர் சொல்ல விரும்பாத அன்பு நண்பர் இப்பாடலை பாராட்டி அன்பளி படித்திருக்கார்கள். அன்பளி படித்த கௌரவப்படுத்தி அன்புகளுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வேளாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வேளாமா, இந்த பொம்பளைக்கு காத்தப்பட்டு தடுக்கி வேளாமா, இந்த பொம்பளைக்கு காலிப்பட்டு மணிக்கு வேளாமா. அச்சல் மடன் நல்ல மரதாச்சு காத்தோடு காய பர
ஒரு முற்றும் துறந்த முனிவன் அம்மா. முட்டும் இல்லம்மா. ஏய், மண்ணாசை, பெண்ணாசை, புண்ணாசை, ஆசைகளை அறவே துறந்தவன். ஆனாலும் கூட தேவலோகத்தில் எத்தனை பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்க்காத பெண்களே கிடையாது. இருந்த மூணையும் சாப்பிட்டு தேவலோக ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை அவர்களை போல அழகாக இருக்கிறாய். ஏயா, இவ்வளவு அழகான பிள்ளை வச்சு நீ சாமியார போயிட்டியே, இந்த பிள்ளை என்னையா செய்யும்? நான் அது எங்க செய்யுது? அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி, கேரளா பிள்ளை அப்படித்தான் செய்யா. வாழ்க வளமுடன். அடுத்த காவல் இருக்கக்கூடியது யார்? வள்ளி நாயகம். அழைத்து வார்கள், ஆசி வழங்கும். அன்பு சகோதரி வள்ளி. செடியற இருக்கு பிடிச்சே மானே, உருகுனைய போல உருகி தவித்தேன் நானே. நான் என்ன பொழுதுன்னு நான் படத்தான், வேற என்ன விழுதுன்னு நான் அடத்தான். ஏனோ என் மனத்தான் நான் நினைச்சு நான் தவிக்கிறேன். இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சே மாமா, உருகுனைய போல உருகி தவித்தேன் நானே. ஆத்தோர வீடு கட்டி மேட கட்டி பாட்டெடுத்தே, சேத்தோர தாமரையே சேர்த்தெடுத்து நான் தொடுத்தேன். அப்பப்போ கோயில் ஒண்ணு யாரை எண்ணி பாடுதுங்க, அத்த மகனான் இருக்கேன் யாரை எண்ணி பாடுதுங்க. மாமா என்ன போவோம் சொல்ல என்ன பிடிக்கலையா? இருக்கஞ்செடியற இருக்கு பிடிச்சே நானே, உருகுன்னைய போல உருகி தவிச்சேனே நானே. மானவெளி நூலெடுத்து சேல ஒண்ணு நான் தரவா, மாணவர் தேரெடுத்து வாசல் வழி நான் வரவா. மானவெளி நூலெடுத்து சேல ஒண்ணு நான் தரவா, மாணவர் தேரெடுத்து வாசல் வழி நான் வரவா. அப்பப்போ கோயில் ஒண்ணு யாரை எண்ணி பாடுது, ஆத்தாடி கோபம் இல்ல யாரை எண்ணி பாடுதுங்க. மாமா என்ன கோபம் சொல்லி இருக்கு பிடிச்சே நானே, உருகுன்னைய போல உருகி தவிச்சேனே நானே. நான் என்ன பொழுதுன்னு நான் படத்தா, பேரென்று விழுதுன்னு நான் அடத்தா. ஏனோ என் படத்தா நான் நினைச்சு நான் தவிக்கிறேன். இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சே மாமா, உருகுன்னைய போல உருகி தவிச்சேனே ஆமா. என்னையா நடக்குதுங்க? மருதாங்க நான் பாண்டா எரிச்சலா வருதுன்னு சொல்றா, தலை வலிக்குதுங்கிறாரு. கடுப்பேத்துறா மயிலா சொல்லி நீ என்னையா இதை தூக்குறேன் சோறு கிடைக்காது. நீ உள்ள வாடி உன்னை புத்தனை என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். அண்ணே எதுக்கான கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? ஒரு இடத்துக்கு பிரபா வலதோட இருந்த தோட்டி வித்தவர் நாரத பரிசு வந்திருக்காரு. என்னடா தொண்டது? நம்ம இடத்துக்கு மாமா பொறுமையா பேசுங்க. பிரமா வலது தொடையிலிருந்து தோட்டி வித்தவர் நாரத பரிசு வந்திருக்காரு. தோட்டியை வித்துட்டாரா? உண்மையில இந்த அளவுக்கு தெளிவா யாரும் வந்து சொன்னதே கிடையாது. இந்த இடத்துக்கு சாமியார் வந்திருக்காரு, நாரதர் இருக்காரு, அப்படிதான் சொல்லுவாங்க. இவ்வளவு தெளிவா வணக்கங்க. அண்ணே நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. சுவாமி அழைத்து வாங்க, ஆசீர்வாதம் வாங்குவோம். வாங்க சாமி. நிமிந்தடிக்கிற நீலமேகம். அண்ணே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க 2 பேரும் உள்ள போய் காவலை பாருங்க. ஐயா வணக்கம். இடத்துல போட்டு நல்லபடியா போயிட்டு கும்பிடுறேன் போவோம். சாமி கும்பிடுறேன். அந்த பிள்ளை வரும். அதெல்லாம் போய் அதை கூட்டி வச்சு ஒண்ணு கிளிக்க போறது. போயா அவரை பிடிச்சிக்கங்க, நான் போயிடுறேன். நீ இருமா, நீ போயா போய் படுத்து தூங்க போற. அதுக்கு எதுக்கு அந்த பிள்ளை? ஏமா
இவ்வளவு ஆர்வமா கூப்பிடுற அப்படி பல சம்பவத்தை பண்ணிட்டாரா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சாமி. ஏமா இவ்வளவு ஆர்வமா கூப்பிடுறாரு? 24 மணி நேரமும் உன்னை விட்டு பிரிய மாட்டார் போல. நீங்க வேற மழை காலத்து நியூஸ் கேட்ட மாதிரி உங்களை மாதிரி ஆனதான் ரொம்ப நாளா பார்க்க நினைச்சிட்டே இருந்தேன். இது உட்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது. இது எந்திரிக்கிற மாதிரி ஒரு வரக்கூடாது. என் சிங்கத்தை என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? வாயை பாரு, வாயை பாரு, 2 இச்சம் இருக்குடா. இப்படி நேரம் எனக்கு தெரியாம போச்சு. அவங்க சொல்றது உண்மைதானா? ஆமா. என்ன உன்னை இவ்வளவு அசிங்கமா சொல்லிட்டு இருக்கே? ஒரு ஆண் மகன் என்ற கர்வத். ஐயோ இன்னும் குளுக்குறீங்களா? மயக்க போட்டுக்கீழ வந்துருவாரு. இரவு சொல்லிச்சு எடுத்துட்டாரே. பில்டிங் ஸ்டாங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கா ஆட்டாதீங்க. பேஸ்மெண்ட் வீக்கா ஆட்டாதீங்க. நானே முட்டு கொடுத்து நிக்க வச்சிருக்கேன். ஒரு நேரத்துல எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுமா மதுரையில? அது ஒரு காலத்துல. மாமா ராமதாஸ் மாமாட்ட கேட்டு பாரு. அது ஒரு காலத்துல. அவரை கண்டாவே பல பிள்ளைய தெரிச்சு ஓடும். ஐயோ இப்போ உச்சா கூட இருக்காதுங்க. உட்காந்தா அவளுக்கு சிரிக்குது. எந்திரிச்சா நீ மூடு ஓ வாய. சரி அந்த சாமி பிள்ளை சொல்லிருச்சு. ஒரு வாரம் போய் எனக்காக. பேசாம உங்க இடத்த போய் அடுத்து தூங்க இல்ல, வேண்டியதானே? நீங்க ஏதாவது ஒரு வரம் கொடுத்தீங்கன்னா வரம் இதுக்கு மகரிஷி சாமி, இவனுக்கு ஒரு நாதஸ்வரம் இருந்தா வாங்கி கொடுங்க, ஊதிக்கிட்டே திரியட்டும். வாய் பெருசா இருக்கு. அதையும் முக்கி தான் செய்ய வேண்டியதானே? அதையும் முக்கி தாங்க ஊதுறாரு. அதையும் முக்கியம் என்ன மாமா? பிபி அந்து வச்சு. சரி, ஏன்ட்ட ஒரு ஜாமீன் இருக்கலாம்ல. ஏங்க ஏய். நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ண வாய்ப்பே இல்லையா? 24 மணி நேரமும் நீ நினைப்பது நடக்கும். அவர் நினைச்சது நடக்கும். திங்க தூங்க படுக்க போயிட்டு ஐயே சிங்கமே, ஆ, சம்பளத்து தங்கமே. ஊதுறதுக்கு தெரியும். என்கிட்ட ஒரு குழல் இருக்கு, ஊதுறியாடா? ஏங்க இவரெல்லாம் அசிங்கப்படுத்தாரு. இல்ல இல்ல, அவர் குடல நாய் கூட சென்றதுல அதை ஊத சொல்றாரு. காளீஸ்வரன் டி சூர்யாட்டியும் கேட்டு பாருங்க. நம்மளுடைய நல்லா ஊதுவேன். அங்கேயே ஊதி இருக்கீங்களா? வேணாம், இந்த இது போதும் உங்களுக்கு. சிங்கம் ஆனா புருட்டு நல்லா ஊதுவேன். வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். பொற்பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே. பொற்பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே, வருகை நள் வரமாகும் தவமுனியே, வருகை நள் வரமாகும் தவமுனியே, அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தவமுனியே. பொற்பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே. கலைவடிவாய் திகழும் உங்கள் வடிவம் காணவே, எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெருமை கொள்ளவே, கட்டடத்த தாயே பெருமை கொள்ளவே. கற்றறிந்தே காவியத்தில் உம்மை காணும் பாகியம் அதை நான் அடைந்தேன் மேன்மை காணவே. பொற்பாதம் நான் நான் பணிந்தேன், வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே, மகனாரதரே, மகனாரதரே. எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும் சுவாமி. வாழ்க பல்லாண்டுமா. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல ஒரு வரவேற்பு. என்னை வரவேற்று உங்களை வாழ்த்துவது என் கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. அஞ்சரை பேசு. ஆரைக்குடி சார்ந்த கவிஞர் ஐயா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா பார்த்தா கொஞ்சம் நேரடியாக பார்த்தேன். மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கவிஞர் அருமை ஐயா பாரதி கணேசன் ஐயா அவர்கள் சார்பாகவும், அருமையனார் பார்த்த சாரதி அண்ணன் அவர்கள் சார்பாகவும், சரவணகுமார் அருமையனார் இராணுவத்தை சார்ந்த அருமையனார் சரவணகுமார் அண்ணன் அவர்கள், மணிமூர்த்தி அண்ணார் அவர்கள் ஆகிய அருமை நாடக ரசிகர்கள் இணைந்து எனக்கு ரூபாய் 101 இங்கே மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகலை காளீஸ்வரன் அவர்களுக்கு 101 மற்றும் இங்கே வழியாக நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரி லட்சுமி அவர்கள் ரூபாய் 101 வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். கௌரவப்படுத்தி பெருமை ஆரைக்குடினா வல்லரசு மாமா வரும். அப்படியா? ராஜ நடிகர் அருமை மாமா வல்லரசு மாமாவுடைய கிராமத்தை சார்ந்து அன்பு சகோதர சரபா அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அருமை நாடக ரசிக பெருமக்கள் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. இதோ தங்களுக்காக என்னுடைய வாழ்த்து. இதோ வள்ளி நாயகம். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. திக்கால ஓடுற காவிரி யாரும் சண்டங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ஏரா சாத்தி நல்ல நேரம்
யோகம் வந்து மாலையும் சூடிக்கம்மா இவண்ண தொட்டு கும்பிட்டுட்டு புட்டுடு வச்சுக்கமா வெள்ளக்கள்ளி மூக்குத்தியும் பட்டுடு மின்னதம்மா பூவடி இவ பொன்னடி அத தேடி போகும் தேடி தேனடி இந்த திருவடி இவ தேவலோகராணி தாழ பூவு வாசம் வீசும் தேனியோ அந்த ஏழு போகம் பார்த்திடாத தேவியோ ரத்தின கட்டின பூந்தேரு உங்களை படைத்ததாரு இன்னைக்கு வயசு மூவாரு என் சொல்லி படிக்க பாரு இது பூந்தேரு அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு புத்தக புதிய புத்தகம் சிரிக்கு பந்தளிலே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் சென்றது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூந்தேரு அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு புத்தக புதிய புத்தகம் சிரிக்கு பந்தளிலே வாழ்க மகளை வாழ்க. நன்றி அத்தனை நாடக ரசிகர்களுக்கு. முதல்ல மிருதங்காரருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பாட்டு உண்மையிலே சகல இந்த பாட்டை இது வரைக்கும் நான் பாடின 2 பேர்கிட்ட தான் இந்த பாட்டை அந்த வரி பாடும் பொழுது அடடா இந்த நட கொடுத்தா எப்படியும் இடம் வச்சு பாடிடலாம்ப்பா அப்படின்னு நினச்சி. ஒன்று கரூரை சார்ந்த என் அண்ணன் பிரகாஷ் அண்ணன் என்னுடைய குருநாதர். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு இணையாக நான் பார்த்த ஒரு நட வச்சது என் சகல காளீஸ்வரன். இன்னும் உங்கள் குருநாதர்கிட்ட பாடலை பண்ணா 3 பேரை சேர்த்து சொல்லியிருப்பேன். நான் அவர்கிட்ட பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரே மாதிரி இருக்கேன். ஆமா, அன்பு சகலை காளீஸ்வரன் அவர்களுக்கு சிறந்தாது நன்றிகளது வணக்கத்தை. பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறியப்ப ரொம்ப அழகா பாடுறீங்க. இருக்கிறத வச்சு நல்லது பண்ணிக்கிறோமே அவ்வளோதான் வருது. தொண்டை 5 நாள் போல ஒன்றரை வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடிக்கிறேன். நிறுத்தி பாடிக்க வேண்டியது. வாழ்க மகளை வாழ சகல கலைஞானம் பெற்று தாங்கள் பல்லாண்டுகால வாழ்கவன மனமாற உங்களை வாழ்த்துகின்றேன். அப்படி வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றி நிறைய விவரங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் அப்படி நம்ப முடியுமா? முடியாது. சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட விசாரிக்கிற பொழுதுதான் அது எந்த அளவு உண்மை எந்த அளவு பொய்யும் தெரிந்து கொள்ள முடியும். அதனால உங்களை பற்றி கேள்விப்பட்ட விவரங்களை உங்கள் வாயிலாகவே கேட்க வேண்டும். கேட்கலாமா? சுவாமி, தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர் நீங்க. நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறேமா, கேட்டா பதில் ஒரு மணி கேட்டீங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் முறைப்படி இடம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. ஏதோ சிற்றறிவு கேட்டி ஒரு பதில சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாத விவரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க? நல்ல பேச்சு. இருந்தாலும் உங்களை பற்றிய விவரத்தை முதற்கண் விசாரணையாக இதோ. பண்டிவிலி கற்கண்டு மொழி மாதே, பண்டிவிலி கற்கள்ளி மொழி மாதே, நீ வாதிருக்கும் நாடுது சொல் ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு மணி நாடு பூமி. நீ நான் சந்திச்சு ரொம்ப நேரம் ஆயிரல, கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு. ஆமா சுவாமி. ஆனா கொஞ்ச நேரம் ஆனாலும் கூட ஒரு 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. என்ன விஷயம் சுவாமி? ஏன்னா இப்ப நான் பாடினது பாடலுடைய சுதி 2 தான். இப்ப நீ நினைச்சா 5 6 கூட பாட முடியும். ஆனா அது பொருத்தமா இருக்கணுன்றதுக்காக நான் பாடிய சுதியிலேயே சரி சரியா பாடிரும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணம். அதற்கு முதல் வாழ்த்து. அதற்கு அடுத்தபடியாக ஏன்னா நம்பிராஜனுடைய இந்த நாட்டில் ஓட்ட பந்தயம் வச்சா முதல் பரிசு உனக்கு தான் நினைக்கிறேன். ஏன் சுவாமி? ஏன்னா ஒரு பாட்டு பாடி அதுக்கு இடையில வர்ற அந்த இன்னிசைக்கு மத்தியில 3 சுத்து சுத்திட்ட ஓட்ட பந்தயம் ஓடுற கணக்கா அந்த வேகம். சில பேர் சவக்குன்னு ஒரு சுத்துறதுக்குள்ள நான் மிருதக்கார நடையை முடிச்சு மறுநடை வந்துடுவாப்புல. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த வேகம் பேச்சில் அந்த வேகம், செய்யக்கூடிய செயலில் ஒரு வேகம் இருந்தது. அது 2வது. 3வதாக சொன்ன வார்த்தை பாத்தியா? கேளுங்க சுவாமி. ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் அந்த வார்த்தையை தான் நல்லா கவனிக்கணும். உண்மையிலே உனக்கு இருக்கிறது பேரறிவா கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா சொல்ற வார்த்தை கேளுங்க சாமி, ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அப்படின்ற அந்த அடக்கம் இருக்கு பாத்தியா, அது ரொம்ப முடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள். என்ன இதே அடக்கம் கடைசி வரைக்கும் இருக்கணும். இருக்குமா? கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா எதிரில் நின்று பேசுறவங்கள பொறுத்து இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கலாமா? ஏன் இல்ல இப்ப என்ன நீ வசனம் சொன்ன பேசுற எதிரில் நின்று பேசுற ஆளை பொறுத்து. நான் எதிர்பார்த்தது என்னன்னா கண்டிப்பாங்க சுவாமி நீங்க கேளுங்கள், இப்பொழுது உள்ள அந்த அடக்கம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு இன்னும் நீ அடக்கமா பேச எதிர்பார்த்தேன். ஆனா அடக்கம் தவறி போய்
எதிர நிக்கிற ஆளை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எதிரில் நிக்கிற நீங்க அமைதியா பேசுனா நான் அடக்கமா பதில் சொல்லுவேன். சரி, நான் கொஞ்சம் அடாவடியா பேசணும்னா இங்க இருந்து அதிரடியா வரும். அப்ப நீ வந்து அடக்கமாலாம் பேசல, அடக்கமா இருக்க மாதிரி நடிச்சிருக்க. அப்ப நீங்க அமைதியா பேசல, அமைதியா பேசுற மாதிரி நடிச்சு கேள்வி கேட்கறேன்னா எப்படி வேணா கேட்கலாமா? சாம பேத தான தண்டம் 4 வகை இருக்கு. எதுல எப்படி வேணா கேட்கலாம். ஏன்னா நான் இங்க ஒரு குருநாதர் மாதிரி, நீ எனக்கு வந்து சீடர் மாதிரி, என்ன தந்திக்கு நீ வந்து என்னை வணங்கி எனக்கு வாழ்த்து பாட்டு பாடி சுத்தி இருக்க. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது உன்னுடைய திறமையை பார்ப்பதற்காக நான் அமைதியா கேட்பேன், ஆக்ரோஷமா கேட்பேன், அடாவடியா கேட்பேன். அதுக்கெல்லாம் நீ எப்படி சிவபெருமான் முருகன் முன்னாடி கை கட்டி வாய்ப்பு நின்னு சொன்னார்ல, அது மாதிரி மட்டும்தான் சொல்லணும். திருப்பி நீ அதிரடி பண்ணுவேன்னா முதல்ல என்ன இடுபகை சவுடால நிக்கிற என்ன? இது என்னங்க? என்னுடைய தோணி நிப்பேன், இப்படிதான் எனக்கு நிக்க தெரியும். சவுடாலிங்க ஆகாது. சரியா? இருங்க, நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம நின்னா நீங்க பேசலாம். நான் எப்படி நிக்கணும், எப்படி பேசணும்ங்கறத நீங்க எனக்கு சொல்றது முக்கியம் இல்ல. நிக்கிற தோரணையும் சரியா இருக்கணும், பேசுற வார்த்தையும் சரியா இருக்கணும். அப்படிதான் நிப்பேன். அதிரடி பண்ணுவேன்னா என்ன? நீ அதிரடி பண்ணுவா? நீங்க இப்படி நில்லு அப்படி நில்லு, நீங்க என்ன எனக்கு ஐயா இந்த புறங்க கட்டி நிக்கிறது, சவுடால இடுபகை வச்சு நிக்கிறது, இந்த சவுடால் பண்றாள் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஆனா கேட்கிற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியாது. வேதனைப்பட்டு உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். மரியாதை இதோட சாமி நான் பண்ணி மன்னிச்சிருக்க அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு ஓடி போயிட்டேன்னா உனக்கு உட்காந்துக்கிட்டு அழுகணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு அசிங்கப்பட்ட நான் தானே அசிங்கப்பட போறேன். அதான் நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க. தயாரா இருக்க, எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கீங்க அசிங்கப்படுறதுக்கு. என்னதுங்க? இல்ல அசிங்கமா நான் நினைக்க மாட்டேன். என்னுடைய அறிவுக்கு வளர்ச்சியா தான் எடுத்துக்கணும் தவிர நான் அப்படி எடுத்துக்க முடியாதா? இது வந்து தர்க்க சபை, இங்க ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு இல்ல. என்னங்க ஒரு கேள்வி கேட்டு உங்க நிப்பாட்டும் போது திருப்பி ஒரு கேள்வி கேட்டு உங்களை நிப்பாட்ட முடியாது. என்னால திருப்பி அதான் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம். வாங்கி பேசு. உங்க அண்ணன் சொன்ன பத்தி ஒரு வசனம், அதே உனக்கும் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி என்னைக்கு பதிலாகாது. சவால் ஆகும்ல. சவால் நீ விட்டுக்க, எனக்கு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா என் கேள்விக்கு நியாயமான பதில சொல்லிட்டு அப்புறம் நீ பதில் கேட்க முடியும். அப்படி என்ன கேட்க போறீங்க கேளுங்க அப்பா அப்படின்ற. நீங்க கேக்குற அத்தனை கேள்விக்கு பதில சொல்லிட்டு திருப்பி நானும் கேட்பேன். அவ்வளவு தைரியம் இருக்கா? அவ்வளவு தைரியம் இருக்கு. என் தைரியம் நம்மள தான் நிக்கிறமா? தைரியம் நிக்கலாமா? இத வேணா கேளுங்க சாமி. தன்னம்பிக்கை தைரியங்கிறது கிடையாது. கட்ட கல்வி மீது நம்பிக்கை இருக்கிறதோ? நம்பிக்கை இருக்கறனால ஒரு தைரியம் வருது. என்னத்த கத்துக்கிட்டு நீ இவ்வளவு திமிரு கொண்டு ஆறேன்னு நீங்க அப்படி என்னத்த தான் படிச்சிட்டு இவ்வளவு தைரியமா பேசுறீங்க நானும் பாக்குறேன். உனக்கெல்லாம் நீ கட்ட கல்வி நம்பிக்கை இருக்கும் பொழுது ஏன் எனக்கு நம்பிக்கை இருக்காதா? என்னுடைய கல்வி நான் கட்ட கல்வி மீது எனக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கு. இல்ல என்ன உனக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் இருக்கும்போது நீ வள்ளி தானே படிச்சிருக்கீங்க? நான் அம்மா வள்ளி தானே? வள்ளி தான். நான் நாரத மகரிஷி. ஏன் நாரதரன் என்ன பெரிய ஆளா? பெரிய ஆளாவா? நான் கேக்குறேன். பெரிய ஆளுனா அடிச்சு பல்லுல தெரிஞ்சு போயிடுவேன். சரியா? நாரதர் அப்படினா கதப்படி இருமா. கதப்படி நீ வள்ளி தானே? ஆமா. உனக்கு ஏதாச்சும் இது வரைக்கும் சிறப்பு இருக்கா? கிடையாது. இருக்கா? யாரால கிடைக்க போகுது? இப்போ ஒருவேளை நான் சந்திக்கல, இன்னார கட்டிக்க நான் சொல்லல, எப்படி இந்த உலகத்துக்கு நீ தெரியவ? நீங்க சொல்லலாம்னு அவர் வந்து என்னை கட்ட மாட்டாரா? ஏறு எந்த கதையில இருக்கு சொல்லு. நாரதர் சொல்லாம முரியன் கட்டுவார். அப்படி நீங்க வந்து என்னை சந்திச்சு தான் அப்படி ஒரு சிறப்பு கிடைக்கணும்னா அப்படி ஒரு சிறப்பே எனக்கு வேணாம்பே. நீ அது உன் விருப்பம். நீங்க வந்து சொல்றது இப்ப நமக்கு ரெண்டுல பகையாகி போச்சு. பகையான பிறகு நீங்க சொல்றதுனால அப்படின்னு நீ சொல்ற, யதார்த்தமா சொல்லு. நாரதர் சொல்லாம நீ உருனை கட்டிருவியா? முடியாது. முடியாதுல. அப்ப நானா பார்த்து கொடுத்தா உனக்கு வாழ்க்கை. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நாரதர் நான் உன்னை சந்திச்சாதான் உனக்கு மோட்சம். ஒரு விஷயம் கிடையாது. நான் தான் பெரிய ஆள். நீ கத்துற. என்ன அந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்க பெரிய ஆள்னா ஒதுக்க முடியும். ஒரு சொம்பு இருக்குன்னு வச்சுக்கவே, அந்த சொம்பு நிறைய பால் இருக்கு. பால் ஒரு சொம்பு நிறைய இருந்துட்டு போகுது. ஒரே ஒரு சொட்டு விஷத்தை கலப்போம், அது பாலா விஷமா? இல்ல இல்ல எல்லாமே விஷமா மாறிடும். அது மாதிரிதான் ஒரு காரணம் நீ நினைக்கலாம். அந்த ஒரு காரணம் இருந்த உலகத்துல யாருக்கும் நீ ஒரு பிள்ளை வாழ்ந்தேன்னு தெரியாது. அதனால நீ யோசிச்சுக்க. சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். மகாபாரதம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். யார் எழுதுனா? எந்த மொழியில? இப்ப நம்ம பேசுறது உருதா, பெங்காலியா? இல்ல இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பாசத்துக்குரிய அன்பு உறவினர் லட்சுமி அவர்களுக்கும் ஜெயமாதன் அவர்களுக்கும் தலா 100 ரூபாய் என்பதை படுத்திருக்காங்க. அருமை என்னார் போக்குவரத்து கழக அரசு ஊழியர். பேர் அரசு. பேர் அரசா? அருமை என்னார் அரசு அண்ணன் அவர்களுக்கு விரைவு போக்குவரத்து கழகம் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. எனக்கும் என் எதிரிக்கும் அன்பளிப்பு கொடுத்து பிரைவுபடுத்த. உனக்கு என்ன அப்படி என்ன வன்மம் கேட்கிறேன்? நான் எவ்வளவு நாகரிகமா என்னுடைய கலைக்குழு முடிச்சுட்டேன். என்ன எதிரி? என்ன 10 லட்சம் சொத்தா எழுதி ஓட இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு எதிரிதான். எதிரி இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. இந்த இடத்துல உங்களை நான் எதிரியா நினைச்சாத்த நான் ஜெயிக்க முடியும். நல்லா நினைச்சுக்க. சரிங்களா? அன்பளை கொடுத்து பிரேமப்படுத்தி அன்பளுக்கு என்ன சார்பாகும் நான் நன்றி நன்றி கடந்த வணக்கம். நீ ஆச்சு எதிரியா நினைக்கிற, ஆனா நல்லா வெளிப்படையா சொன்னீங்களா எனக்கு செம்ம விரோதியா தான் நினைக்கிறேன். சரியா? அத நான் சொல்லல, நீ வெளியில சொல்லிட்ட அவ்வளவுதானே. சரி விடு.
ஸ்ரீவில்லிபுத்தூரான்னு சொல்லிட்டேன். ஆமா. இப்ப தமிழாக ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர். சரி, மகாபாரத கதை படிச்சிருக்கியா? நான் படிச்சிருக்கேன். இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமனுக்கு யுத்தம். ஆமா. இது போல மகாபாரதத்துல மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம். கௌரவர்னா மிச்சம் உள்ள 99 பேரால பிரச்சனை வந்துச்சா? இப்படி மிச்சம் கௌரவர்கள் 100 பேருமா? இந்த 100 பேர்ல மீதமுள்ள 99 பேரால எந்த பிரச்சனை வந்துச்சா? இல்ல, ஒரே ஒருத்தன். அப்ப யாரு? துரியோதனன். துரியோதனனால தான் பிரச்சனை. அவன் தான் தலைமை. துச்சாதன துகில் உரிந்தானா அவனா போய் உறிஞ்சானா? இல்ல, அவன் சொன்னே ஆனை இட்டது யாரு? துரியோதனன். அப்ப இங்க பார்த்தா துரியோதனே எதிரி 5 பேர் பாண்டவர்கள். இப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர கௌரவ 100 பேரையும். ஏன்னா துரியோதனன் துகில் இருக்கும் பொழுது இந்த சபையிலே ஒரு பெண்ணை துகில் தவறு யாருமே சொல்லல. ஒருத்தன் சொன்ன விகர்ணே. அதனாலதான் நான் 99 பேர் மகாபாரத போர்ல இருந்து அவன் ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்தேன். என்ன ஒருத்தன் உயிரோட இருந்தானா? ஆமா. இந்த உயிரோட இருந்தது விகர்ணனா? எனக்கு காதுல பூ சுத்தாது. 100 பேர்ல உயிரோட இருந்தது விகர்ணனா? நான் விகர்ணன்னு சொல்லவே இல்லையே. வேற நான் பேரை சொல்லவே இல்லையே. 99 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் தான் உயிரோட இருந்தான்னு அப்படி சொன்னேன். சொல்லு. நான் விகர்ணனை உயிரோட இருந்தான்னு நான் சொல்லவே இல்லை. ஏமா பேசுறது விகர்ணனை பத்தி. அப்ப ஒருத்தன் என்ன இப்ப யார நினைக்கிறது? அவனை தான் நினைக்க முடியும். சரி, அவன் இல்ல. ஒருத்தன் அவன் யாருன்னா அவன் தான் விவித்ரியன்னு சொல்லக்கூடியவன். இவன் வந்து என்ன இறந்துட்டான். என் அண்ணன் மேல தப்பா இருக்கட்டும், ஆனா போருன்னு வந்துட்டா நான் அப்படின்னு சண்டை போட்டு எல்லாரையும் கொட்டல உருவி ரத்தத்தை குடிச்சு கொண்ட பீமன் இவனை மட்டும் வழிக்காம கொண்டானா. அது எப்படி ஒரு பக்கம் அப்படி இருந்து போட்டுமே. இப்ப பாண்டவர்கள் 5 பேர். சரி, கௌரவர்கள் மூத்தவன் துரியோதனே, அவன் தான் பிரச்சனை. ஆமா, ஒத்துக்கிட்டேன். பாண்டவர்கள் எத்தனை பேர்? பாண்டவர்கள் 5 பேர். யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லி 5 பேர். பட்டு 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 தெரிக்கிறாங்களா அந்த அம்மா? எல்லாம் சின்ன சின்ன விஷயங்க. இதை கேட்டுக்கிட்டு பட்டு பட்டுன்னு சொல்றேன்னு இருக்கீங்க. இந்த பதில நீ சொல்றதுக்கு பேசாம காலையில இது நம்ம கடலாடியில பஸ் இருந்தா அந்த பஸ்ஸை பிடிச்சி நீ சென்னைக்கே ஓடி போயிரு. என்னத்துக்கு? வீட்டுக்கு வாசல்ல இருந்து வேன் ஏத்திட்டு வராங்க, நான் பஸ்ல போறேன். உனக்கு இவன் வண்டியில இடமே கிடையாது. ஒரு முதல் கேள்வி என்ன வேணும் எனக்கு? அடே மட்டக்கு நாளைக்கு கீதா கிழிச்சு போறேன் சொன்னீங்களா? ஆமா. கேட்ட கேள்விக்கு நின்னுக்கிட்டு இருந்தானா? கேட்ட கேள்வி கேள்வி முடிக்கிறதுக்குள்ள பதில சொன்னா இல்லையா? சரியான பதிலா? சரியான பதில சொல்லாம வேற என்ன பதில சொன்னேன்? தவறு. என்ன தவறு? என்ன தவறு? என்ன கேள்வி கேட்டீங்க? சும்மா கத்திக்கிட்டே. ஆமாமா, நீங்க ரொம்ப அப்படி அமைதியா பேசுறீங்க, நான் தான் கத்தி பேசுறேன். ஆமாமா, நான் கேள்வி கேட்டிருக்கேன், நீ பதில் தப்பா சொல்லிருக்க. அப்ப நீனே கூனி குறுகணும். நான் ஏன் கூனி குறுகணும்? பதில் தப்பா சொல்லிட்டேல. என்ன தப்பா சொன்னேன்? என்ன கேள்வி கேட்டீங்க? பாண்டவர் 5 பேர் இல்ல சொன்னனா? யாரானு கேட்டல? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் பேரை சொன்னனா? உனக்கு மத்தெல்லாம் அமைதியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அப்பா அந்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்காருல, இந்த ஒரு அப்பா மட்டும்தான் நீ பேசணும்னே கையிலட்டினார். ஆமா, உண்மை அதுதான். நியாயம் எந்த பக்கமா அந்த பக்கம் அந்த அப்பா இருக்காரு. அவருக்கு தெரியாம அநியாயத்துக்கு துணை போயிட்டார். இல்ல, நியாயம் ஒரு விவரமே இல்லாத ஆளுக்கு துணை போய் நீ அசிங்கப்பட்ட இல்லாம அவரையும் அசிங்கப்படுத்திருக்க. அப்போ நீங்க வருத்தப்படாதீங்க. வகுத்தரைச்சு அம்புட்டோம். எல்லா ஊருக்கு போனா நம்மளுக்கு தானே கை தட்டுவாங்க. இந்த ஊர்ல இந்த பிள்ளைக்கு ஒரு ஆளு கை தட்டுறாங்களே, அது எப்படி கை தட்டலாம்? பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லையே. 5 பேர் கேக்குறேன், நீ நல்ல அறிவாளி. இத்தனைக்கு இது சாதாரண கேள்வி. மகாபாரதத்துடைய சாரம்சம் அடிப்படை. நீ அதுக்கே நீ தப்பா சொல்றீனா வேற உண்ட சிலப்பதிகார மணிமேகலை வளையாவதி குண்டலகேசி ஒருவேளை நான் வேகமா சொன்னதுனால உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நிறுத்தி சொல்லு. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். ஒரு 5 பேர் கேட்டனா நீ படிச்சவள்ளி எத்தனை பேர் சொல்லணும்? 5 பேர் சொல்லணும். சொல்லணும்ல? சொல்லணும். வெக்கமா இல்ல? 4 பேர் சொல்லிவிட்டு நான் 5 சொன்னேன் இதுல கை தட்டு வேற. உங்களுக்கு என்ன கண்ணு தெரியாதா, காது கேட்காதா? என்ன கேக்குறியா? 5 பேரும் சொன்னேன். சரி, எனக்கு கேட்கல. எனக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல. என் மாமன் செய்யாமங்களது மாமா இருக்காருல்ல, ஏன் அவர்கிட்ட சொல்லு. என் மாமன் எனக்கு ஏன் பக்கத்துல எத்தனை பேர் சொன்னீங்க? என்னங்க மாமா எத்தனை பேர் சொன்னேன்? சொல்லுமா, நீ சொல்லுமா. சொல்லுமா. தர்மன், ஆமா, பீமன், 2, அர்ஜுனன், 3, நகுலன், 4, சகாதேவன். 5 தான். 5 பேர் சொன்னா பஞ்சபாண்டவர்கள். நீ விலைக்க நான் பார்த்ததுல அநியாயமான பொட்டிக்காரி யாருன்னா செய்யாமங்கள ராமதாஸ் மாமா தாயா. பஞ்சபாண்டவர்கள் கரெக்டா. பொம்பளை இத்தனை மாலை போட்டுட்டு பொம்பளை போட சொன்ன ஈர போட்டுருவீங்களா மாமா? 4 பேர் தாங்க சொன்னுச்சு. அப்போ 5 பேர் சொன்னா 4 பேர் சொன்னா மஞ்ச துண்டப்பு. 5 பேர் தானே சொன்னேன். கடலாடியவே என் பக்கம் திருப்பிட்டியா நீ? எல்லாம் என்ன காசு கொடுத்து கூட்டமா? அம்புடு தானா சேர்ந்த கூட்டம். இல்ல, நல்லா தெரிஞ்சுக்க. நீயாச்சும் இப்ப நீ முன்னாடி சொல்லிட்ட இந்த பகுதிக்கு பத்த நான் வந்திருக்கேன்னு நீ சொல்லிட்ட. ஆனா நான் அதனால கொஞ்சம் வாளை சுருட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு. நான் அப்படி இல்ல. இந்த கடலாடி மேடை மேல எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. நான் இவ்வளவு உயரத்துல 10 வயசு பிள்ளையா இருக்கும் போதே இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். 2008 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தேன். இது 3வது முறை. அப்படின்ற பொழுது நீங்க 3வது தடவை வரீங்க. இனிமே அடுத்து நடக்கிற அத்தனை வள்ளி திரும்ப நடத்தல லட்சுமி தான் இருப்பா.
வருஷம் அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? என்ன நம்பிக்கை? வந்துடுப்பா. ஆனா அவமானப்பட்டதுக்கு அப்புறம் நீ வந்து வராம என்ன பிரயோஜனம்? என்னங்க போட்டி போடாமலே ஒதுங்கி போறதை விட போட்டி போட்டு தோத்தாலும் பிரச்சனை அது நல்ல விஷயம் கிடையாது. என்ன? அது வெற்றியோ தோல்வியோ அது வீரனுக்கு அழகு. ஆனா தோல்வி அடைவர் தெரிஞ்சே நீ வாயை கொடுக்குறீங்க. மொத்தம் எத்தனை பேரு? 5 பேர். 4 பேர் தான் சொல்லிருக்கேன். 5 பேர் சொல்லிருக்கேன். 4 தான் சொல்லிருக்கேன். 5 பேர் சொல்லிருக்கேன். நீ விலைக்க. சரி, இருங்க. நீ விலைக்க. மாமே இப்ப ஏன் பக்கம் இருக்கீங்க? நான் சொல்றேன் நீங்க என்னங்க? சொல்லுங்க. பீமன் 1 அர்ஜுனன் 2 நகுலன் 3 சகாதேவன் 4. எத்தனை அங்க வந்திருக்கு? இப்போ நீ சொன்னது 4 தாயா? இது மண்டை புலந்தா என்னையா? என்னன்னு சரியா? கவனிக்கிறேன். இப்பதான் நியாயமான பெட்டிக்காரி யாருன்னா என் மாமே செய்யாமங்கல ராமதாஸ் மாமா தான். ஏறுங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது. தர்மன்ற பேரை விட்டுட்டு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் சொன்னா 4 பேர் தான் வரேன். தர்மன்ற பேரை சேர்க்கணும்ல? ஏன் சேர்க்கிற? ஏன் சேர்க்க கூடாது? சேர்க்காத. அப்ப சேர்க்காத. அதையும் சேர்க்கிற? நல்ல அறிவாளி பாண்டவர்களுக்கு மகாபாரத படிச்ச பாண்டவர்களுக்கு அவன் தானே பாண்டவர் நோண்டவர் உங்களுக்கு தெரியாதா? பேர் என்ன? அதான் தர்மன்னு சொன்னா இல்லையா? அதை ஏன் சொல்ற? தர்மன் பாண்டவர்கள் இல்ல இல்ல. ஐயோ, என்னையவே குழப்பிடுவார் போல இருக்கே. ஏங்க யாரும்மா? பாண்டவர்கள மூத்தவன் தர்மன் தானங்க. தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் தானங்க. என்னமா சொல்ற? உளறிக்கிட்டு நிக்கிற? ஐயா இது படிச்சிருக்கியா இல்ல மன வளர்ச்சி இது பாதிக்கப்பட்டுச்சா? எங்கயா புடிச்சு பக்கத்துல தான் ஏர்வாடி இருக்கு. வேணா போய் சேர்த்துருவா உன்னைய. பேரு பாண்டவர்ல மூத்தவன் பேர் தெரியல. விலை விலை புடிய மாப்பிள முருகன் முருகனுடைய சிறப்பு சொல்ற புடிய மாமா. கண்டல் தானமா உனக்கு ஏத்த கணமாமா சேர்ந்து வாழ்ந்துப்பா. எவ்வளவு திமிரு ஒரு பக்கம் எழுத்து போய் மிர வள்ளியா இல்ல ரவுடியா? அது நானும் சரி ஏரியாவுக்கு புதுசா வந்து மிருதக்காரிகளுடைய மிருதங்கம் ஆமா ஆமா இல்ல எதுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு கேக்குறேன்? பதில் தப்பா சொல்லிக்கிற. பாட்டு பாட போறேன். பக்கம் எடுத்த மிரட்டி உள்ள அனுப்புற. தப்புன்றீங்கல, என்ன தப்பு? என்ன தப்பு? என்ன தப்புனா சொல்லுங்க. பேர் தப்பு. என்ன தர்மன்றது பேர் இல்லையா? பேர் இல்ல. என்னங்க கொடுமையா இருக்கு? என்ன கொடுமையா இருக்குடா? தர்மன்றது பேர் கிடையாது. இல்ல எப்படி நீ கேளு. எப்படி? இப்ப ஒரு முறை துரியோதனே அரக்க மாளிகை கட்டினானா? ஆமா. எதுக்கு அரக்க மாளிகை கட்டினா? ஒரு சூழ்ச்சிதான். பஞ்ச பாண்டவர்கள் கொண்டு இந்த அரக்கு மாளிகையில தங்க வைக்கணும். அதுக்கு நெருப்பு வைக்கணும். அந்த மாளிகையோட அவங்க எரிஞ்சு சாம்பலா போயிட்டா இந்த சொத்தை எல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எனக்கு தெரிஞ்சு பாண்டவர் நீங்க வச்சிட கூடாது. உன்னை கையாங்கால கட்டி அந்த மாளிகை தூக்கி போட்டுக்கணும். விடு. அப்ப அரக்க நெருப்பு வச்சுட்டேன். நெருப்பு வைத்த பிறகு பாண்டவர் செத்துட்டாங்களா? இல்ல. என்னாச்சு? அந்த அரக்கு மாளிகைக்குள்ளே சுரங்க பாதை அமைச்சு அதன் வழியா தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போயிட்டாங்களா? காட்டுக்குள்ள சென்ற பிறகு எதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க? நெருப்புல இருந்து தப்பிச்சு போனாங்க. அப்ப அதை எப்படி தணிக்க முடியும்? தாகம் வரைக்கும் தண்ணி குடிச்சா அதை தணிஞ்சிரும். அப்பதான் மூத்தவர் சொல்றாரு, ஏப்பா ரொம்ப தாகமா இருக்கு போய் தண்ணி கொண்டு வாங்கன்னு. போன 4 பேர் திரும்பி தண்ணி கொண்டு வந்தாங்களா? இல்ல கொண்டு வரல. என்னாச்சு? 4 பேருமே மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாங்க. என்னாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. முத்தத்தை முடிச்சு செத்து போயிட்டாங்க. ஆமா. போன தம்பியில ஆளை காணோம். மூத்தவன் திரும்பி வர்றான். பார்த்தா தம்பியை 4 பேரும் செத்து கிடக்குறாங்க. என் தம்பிகளை ஜெயிக்கிற அளவுக்கு வீரன் யார் இருக்கா? பீமனையோ அர்ஜுனனையோ ஜெயிக்க முடியுமா ஒருத்தன்? முடியாதுல்ல. அப்புறம் எப்படி என் தம்பியை செத்து போனாங்க அப்படின்னு இவருக்கு சந்தேகம் தாங்கல. சரி வேற வழி இல்ல, தண்ணி தாங்க அதிகமாயிருச்சு. சரி தண்ணியை குடிச்சு விட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். தண்ணியை குடிக்க போறாரு. நில். என் கேள்விக்கு பதில் சொல்லாத ஒரு காரணத்தினால்தான் உன் தம்பி 4 பேரும் செத்து கிடக்குறாங்க. என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு, உன் தம்பியில நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி கேளுப்பான்னு சொல்லு. கேள்வி கேட்டானா? கேட்டாரு. எத்தனை? 108 கேள்வி கேட்டார். 108 கேள்விக்கு பதில் சொன்னானா? சொல்லிட்டாருல தரமே. அப்ப இவன் என்ன சொல்றாரு? ஏப்பா நீ பதில் சொல்லிட்ட, ஆனா என்னுடைய சக்தியை பயன்படுத்தி யாராச்சும் ஒருத்தனை தான் உயிர் பெற்று தள்ள முடியும். 4 பேரும் தர முடியாது. நீ உனக்கு யார வேணும் கேளு, நான் தர்றேன்னு சொல்ல. இவன் மூத்தவன் யார கேக்குறான்? நகுலன் எழுந்து வரட்டும்னு கேட்டாரு. யார? நகுலன் எழுந்து வரட்டும்னு கேட்டாரு. பீமன் கேட்கல, கேட்கல. அர்ஜுனன் கேட்கல, சகாதேவன் கேட்கல. இப்பதான் இவன் கேக்குறான், ஏண்டா உன் தம்பியிலே மிகப்பெரிய வீரன் 16,000 யானையும் எல்லாம் கொண்டவன் பீமன். அவனை கேட்கல நீ? இல்ல வில்லுக்கு விஜயன் சொல்றான் அர்ஜுனன், அவனை கேட்கல. இல்ல சாஸ்திரத்துல பெரியாள் சகாதேவன், அவனையும் கேட்கல. எதுக்குடா நீ நகுலனை கேட்டேன்னு கேட்க. அதுக்கு இவன் ஒரு விளக்கம் சொன்னானா? படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேனே. என்ன விளக்கம் சொன்ன? எங்க அப்பாவுக்கு 2 மனைவி, எனக்கு 2 தாய். ஒன்னு என்னுடைய தாய் குந்தி, இன்னொரு மாத்திரை தேவிங்கிறது என்னுடைய சிற்றன்னை. என்னுடைய தாய்க்கு தலைச்சம்பளம் நான் இருக்கிறேன். என்னுடைய சிற்றன்னை மாத்திரை தேவிக்கு தலைச்சம்பளம் நகுலன் தான். அதனாலதான் தாய்க்கு தலைச்சம்பளங்கிறக்கா நகுலன் எழுந்து வரட்டும்னு நான் கேட்டேன். என்னுடைய தாய் குந்திக்கு மூத்த பிள்ளை நான் இருக்கேன், என் சின்ன தாயோட மூத்த பிள்ளை நகுலன் இருக்கணும், அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாகடிச்சா மத்தியா அவனுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கூட பிறந்த தம்பியை கேட்காம மாட்டாண்டாய் பிள்ளை கேட்கிறானே என்பதற்காக அப்பதான் வரம் கொடுக்கிறார். எப்படி? இப்பொழுது இருப்பது போலவே உன் வாழ்நாள் முழுவதும் நீ தருமத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு இன்று முதல் தருமன் என்று பெயர் சூட்டுகின்றேன் அப்படின்னு கொடுக்கிறார். கொடுத்தாரா? கொடுத்தாரே. என்ன பேர் கொடுத்தாரு?
தர்மன்ற பேர் கொடுத்தாரு. மறுபடியும் சொல்லு. தர்மன்ற பேரை கொடுக்குறாரு. இப்போ கை தட்டினாலாம் இப்போ எனக்கு பதில் சொல்றீங்க. என்ன? இவன் காட்டுக்கு போறேன், தம்பி செத்து போயிட்டான், தம்பி பதில் சொல்றாரு. ஆமா. அதுக்கு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 27 வயசு. ஒரு திருமணம் ஆக வேண்டிய ஒரு வயது 27 வயதுன்னு குறிப்பிடு. ஒருத்தனுக்கு பேர் எப்படி பிறந்தோன்னே வைப்பாங்களா இல்ல 27? நீ வாய மூடு. மஞ்ச துண்டப்பு நீங்க சொல்லுங்க. ஒரு பிள்ளைக்கு பேர் இப்போ உங்களுக்கே பிள்ளை பிறக்குது, பிறந்த ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு பேர் வைப்பீங்களா இல்ல 27 வயசுக்கு அப்புறம் பேர் வைப்பீங்களா? பிறந்தோடனே என்ன பேர் வைப்பீங்க? ஒரு பேர் இருக்கும்ல, 27 வயசுன்னு பேர் வைக்காம இருப்பீங்களா? அவன் இப்ப இந்த அம்மா சொன்ன தர்மன் ஏன் பேர் வந்துச்சுன்னா, என்னப்பா அங்கிட்டு தலைய இல்லைங்கிறிய, அப்புறம் ஏன் பக்கம் பேசுனீங்க? நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் அவர் இருக்காரு. 27 வயசு வரைக்கும் ஒரு பேர் வைக்காம இருக்க முடியுமா? 27 வயசுலதான் அவனுக்கு தர்மன்னு பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்ப 27 வயசு வரைக்கும் அவன் பேர் இல்லாம தெரிஞ்சானா? பேர் இருந்துச்சு. இருந்துச்சுல? இருந்துச்சு. என்ன பேரு? அப்பா தர்மனுக்கு அப்பான்னு பேர் வைக்கல. இல்ல எந்த இருங்க, தர்மனுக்கு உண்மையான பேர் என்னமான்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு இவ்வளோ தூரம் சுத்தி அதுக்கு ஒரு கதையை சொல்லி இதுக்கு மஞ்ச துண்டு அப்போ உங்க பக்கம் திருப்பி எவ்வளவு சூழ்ச்சி வேலை நடக்குது. ஒரு தடவை வந்து உனக்கே எவ்வளவு திமிருடா, 3 தடவை இந்த மேடையில கால வைக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். சரி, அப்ப தர்மன்றது பேர் இல்ல, பட்ட பேர். தர்மங்கிறது பேர் கிடையாது. அப்ப பேர் என்ன? அதுக்கு முன்னால அவருடைய பேர் வந்து யுதிஷ்டிரன் அப்படிங்கறத பேர். என்ன பேரு? யுதிஷ்டிரன் அப்படிங்கிற. நல்ல அழுத்தமா சொல்லு. யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன் என்பதுதான் அவரோட பேர். அதான பேரு. பிறந்தோனே வச்சது. தர்மன்றது என்னது? பேரா? இல்ல பட்டம். நொட்ட பேர்லாம் உனக்கு கேட்டாங்களே அவனும். பேரை கேட்டா நீ பேரை சொல்லு. இந்த ஒத்த பேரை நீங்க என்ன கேட்டீங்களே, அடுத்து ஏதாவது ஒரு பேர்ல நீங்க என்ன சிக்காமல கவனிச்சுக்க. அர்ஜுனன் சொன்னீல, ஏன் அவனுக்கு பார்த்தன்னு பேர் இருக்கு சொல்லலைல? விஜயன்னு பேர் இருக்கு சொல்லலைல? ஆண்டிபன்னு ஒரு பேர் இருக்கு சொல்லலைல? சொல்லல. பிறந்தவன என்ன பேர் வைக்கப்பட்ட அதை தானே சொன்னேன். பின்ன அப்ப மட்டும் அவனுக்கு மட்டும் பேர் சொல்லுவ, இது மட்டும் தப்பா சொல்லுவியா? இப்ப சொல்ல 5 ஒரு பேரை. யுதிஷ்டிரன். இப்ப என்னங்க மாமா வா. இப்ப நான் ரவுடியால இவர் ரவுடியான்னு தெரியல. எவ்வளவு திமிரு இருந்தா நான் அடாவடியா கேட்பேன், நான் அதிரடி பண்ணி போடுவேன். எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு? சொல்லு என்னங்க மாமா. யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்ப எத்தனை வந்திருக்கு? 5 தான். இப்பதான் வந்திருக்கு 5. பொட்டியை நொறுக்கி அடிப்பிடுவேன். என்ன ஏட்ட வர்ற? அடா, இப்ப வள்ளி மேல கோவத்தை இதுல கட்டுறது, அதைத்தான் நொறுக்கி அல்ற மாதிரி இருக்கணும். நெத்தியில் என்ன போட்டிருக்க? பட்டை போட்டிருக்கேன். யாருக்காக? முருகனுக்காக. முருகன் எதுக்கு பட்டை போட்டிருக்காரு? முருகன் வந்து சிவபெருமான நினைச்சு போட்டிருக்காரு. சிவனுக்கு எத்தனை பிள்ளை தெரியுமா? 5 பிள்ளைங்க. யாராரு? காலபைரவர், வீரபத்திரர், ஆதி முதற்கடல் விநாயக பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன். எல்லாரும் 3 பேர் சொல்லுவா. சரி, நீ 5 பேர் சொல்ற. நான் 3 பேரை சொல்லுவேன். அப்புறம் சிவபெருமானுக்கு 3 புள்ள தான் இருக்கா, அதுக்கு முன்னால 2 புள்ள இருக்கே, அது உனக்கு தெரியாதான்னு கேப்ப. இதெல்லாம் தேவையா? சொல்லிட்டு போறேனே. சுதாரிச்சுக்கிட்டியாக்கும்? சுதாரிச்சுக்கிறியா? சரி, இதுல மாமே யாரு? என்னங்க மாமே? யாரு மாமே? மாமே யாருமா? யாருக்கு மாமன் கேக்குறீங்க? சண்முகராஜா மாமா வந்து உனக்கு பெரியப்பா. பெரியப்பா அது எனக்கு தெரியும். ஜெயப்பிரியா அவர்களுக்கு சித்தப்பா, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த 5 பேர்ல உனக்கு மாமே நீ தானமா முருக முட்டாட்டிட்ட. முருகனை கட்டிக்கிற வேண்டியல. நான் எங்க கட்டிக்கிறேன்னு இந்த வாய் சொன்னுச்சே. முருகப்பெருமான் நீங்க பார்த்தவெல்லாம் நான் கட்டிக்கிறேன். கட்டிக்கிட்டா அப்படின்னு தான் சொன்னேன். கட்டிக்கிட்டான்னு சொல்லல. சரி, கட்டிக்கிட்டா யார் உனக்கு மாமே முறை? சிவபெருமான் எனக்கு மாமனார் வேணும். சரி, மாமனார். ஒரு மச்சான் முறை யார் வரும்? மச்சான்னா விநாயக பெருமான், ஐயப்பன், காலபைரவர். ஐயப்பன் கொழுந்தனார்ல, அது கொழுந்தனார். மச்சான்னா காலபைரவர், வீரபத்திரர். ஆதி முதற்கடவுள் யாரை சொல்றோம்? விநாயக பெருமானை சொல்லுவான். விநாயக பெருமானுக்கு தனி சிறப்பு எத்தனை உண்டு? ஆமா, ஏன்னா எந்த தெய்வமா இருந்தாலும் அவர் வணங்கிட்டு போகணும். ஆமா, யாருக்கு தெரியாது. இந்த அம்மா தான் புதுசா சொல்லுது. எந்த செயலா இருந்தாலும் அவருடைய தனி சிறப்பு. தெரியலன்னா சாமி எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சுக்கிறேன்னு என் கால கூட விழு, உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், ஓடி போயிரு. என்ன தனி சிறப்புனா எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகர் வணங்கணுமா. பாவம் யாருக்கும் தெரியாது. இங்க இருக்க எல்லாரும் மதுரை வீரரை கும்பிட்டு ஒரு காரியத்தை நான் கேக்குறேன். அப்ப விநாயகர் பெருமானை வணங்காமலே எல்லாரும் தொடங்கிட்டாங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். அதிரடி கிளப்பிடுவன் நீ. இது அதிரடி கிளப்ப லட்சணமா? இருங்க, அது அதனுடைய தனி சிறப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். இது இல்ல, வேற என்னன்னு சொல்லுங்க. ஏமா தனி சிறப்புன்னா உனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யறது உனக்கு தனி சிறப்பா? அது தனி சிறப்பு கிடையாது. அப்படி பார்த்தா விநாயகர் பெருமானுக்கு தனி சிறப்பு என்னன்னா, சனி பகவான் எல்லாரையும் பிடிச்சிட்டார், சிவபெருமானே பிடிச்சிட்டார். ஆனா சனி பகவான் பிடிக்காது. உனக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்லவா? உனக்கு ஆண்டவன் அறிவு நிறைய கொடுத்திருக்கான். ஆனா உன் திமிரு உன் கண்ணை மறைக்குது. இப்ப சொல்றீல, அது சனி கூடவே பிறந்தது. அது பிரயோஜனம் இல்லைங்கிறேன், விட்டு தொலை. சனி பகவானால்
பாத்தீங்களா எத்தனையோ பேர் சிவனை பிடிச்சிட்டாரு, பெருமாளை பிடிச்சிட்டாரு. ஆனா பாருங்க விநாயக பெருமானை மட்டும் சனியால் பிடிக்க முடியல. தவறு 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 தப்பா பேசுறீங்க. இவ்வளவு நேரம் நீங்க நான் என்ன தப்பா பேசினேன், நீங்க இப்ப நீங்களே தப்பா பேசலாமா? என்ன தப்பு? என்ன சொன்னீங்க? சனி பகவான் ஏமா நீ சொன்னதானமா சொன்னேன். என்ன சொன்னீங்க? இன்னொரு சிறப்பு என்ன கேட்ட, நீ என்ன சனி விநாயகரை பிடிக்கலன்னு அதுதான் நான் சொன்னேன். அது நான் விநாயகரை பிடிக்கலன்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா விநாயகரை மட்டும் பிடிக்கலன்னு நீங்க அது தப்புன்னு சொல்றீங்க. மட்டும்னா பின்ன நொட்டும்னு சொல்லணுமா? இல்ல என்ன நீங்க கேக்குறேன்? இல்ல எங்க அண்ணனை சந்திச்சதுல இருந்து நீங்களே இப்படி ஆயிட்டீங்களே. ஆமா, இப்ப இவ்வளவு மண்டகனதா பேசுறா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? விநாயகர் பெருமானை மட்டுமா பிடிக்கல? ஆமா, அங்க இன்னொருத்தரையும் பிடிக்கல, ரெண்டு பேரும் சனி பகவானை பிடிக்கல. இன்னொருத்தரையும் பிடிக்கலன்னா 10ஓட 11 போயிருமா? விநாயகர் பெருமானை மட்டும்தான் எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. இல்ல இல்ல, யார சிவனை பிடிக்கலன்னு சொல்ல போறியா? சிவனை பிடிச்சிட்டாரு. இல்ல முருகனை பிடிக்கலன்னு சொல்ல போறியா? இல்ல ஐயப்பனை சொல்ல போறியா? எல்லா கதையில எல்லாரையும் சரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. ஆனா சனி பகவானால் பிடிக்க முடியாது, விநாயகரை மட்டும் பிடிக்க முடியல. இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க, விநாயகர் பெருமான் இன்னொருத்தர் இருக்காரு. வீம்புக்கு பேசாத. நான் வீம்பு பேசல, உண்மையாவே சொல்றேன். என்ன உண்மையா பேசுற நீ? ஒண்ணு அடையாம முதல்ல போய் நல்லா படிச்சிருவா. இல்ல அப்படி விநாயகருடைய சிறப்பு என்னன்னு முதல்ல நல்லா படிச்சிருவா. சும்மா முத நாலு பக்கத்தை புரட்டி விட்டு இதுல யாரு உன்னை சொல்லி குத்தம்ல உன்னை கை தட்டி இந்த விநாயகர் பெருமான பிடிக்கல அவரை மட்டும்னு சொல்ல கூடாது. இன்னொருத்தர் பிடிக்கல, சும்மா இந்த வளாகம் பேச கூடாது. விநாயகரை மட்டும் தான் பிடிக்கல, ஒரே அடி. இல்ல இன்னொருத்தரையும் பிடிக்கல. சரி யார? நான் வேணா சொல்றேன், நீங்க வேணா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறீங்களா? கேரண்ட காலை வெட்டி எரிஞ்சு போயிருவேன். சவுடன் ஆட்டி காட்டி என்ன நீங்க மட்டும் ஆட்டி அப்படியே காலை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுன்னு நாங்க காலை ஆட்ட கூடாதா? ஜெயமாதவன் கால லட்சுமி விழுக சொல்லி நான் ஒண்ணு ஆட்டல. வந்தைய சுத்துறீல, என் மீது அவ்வளவு பக்தி மரியாதை இருக்குல்ல, அதனால என் காலில் விழுந்து கும்பிட்டு சாமியை நான் தெரியாம அதுக்கும் ஒரு வள்ளி என்னை விட சின்ன பிள்ளை கதைப்படி உங்க காதுல உனக்கு விழுவாங்களா? ஏன் விழுக மாட்டீங்களா? விடியறதுக்குள்ள உங்களை என் காலில் விழுக வச்சுட்டா என்ன முடியாது? விழுக வச்சுட்டா இப்ப நீங்க சொன்னீங்களே முருகனை ஆசைப்படு, தப்பு இல்ல, ரொம்ப பேராசைப்படாத. பகல் உன்னுடைய 90 வயசு கிளவியாக போற வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடக்க போறது கிடையாது. நடத்தி காட்டிட்டா சரி. இப்ப இன்னொருத்தர் பிடிச்சான்னு சொன்னீல, அது யாரு நீ நிறுவி? என்னுடைய சிறப்பு இந்த கையில போட்டு கட்டையை பிடிச்சி வந்தேன்னா நான் நாரத மகர்ஷி செஞ்ச தொழிலுக்கு காலையில ஊதியம் வாங்கும் பொழுது அந்த ஊதியத்துக்கு நம்ம உழைச்சிருக்கோம்ன்ற ஒரு திருப்தி வரணும். அப்படி ஒரு வேலை இல்ல இன்னொருத்தன் பிடிச்சிருக்காரு அப்படின்னு நீ நிரூபிச்சு நான் சொன்னது தப்புன்னு நீ நிரூபிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் வாங்குற சம்பளம் 5000 உனக்கு தான் வச்சுக்க. எப்படி நான் இன்னைக்கு சம்பளமே வேற வார்த்தையை விட்டுறாதீங்க. அன்பளிப்பு 300 ரூபா வந்துருக்கு. நான் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய்க்கிறேன். வா, வாங்குற சம்பளம் எனக்கு இந்த அரட்டது உருட்டது என்கிட்ட வச்சுக்காத. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மேடையில சொன்ன வார்த்தை என்னைக்கு மீற மாட்டேன். உங்க சம்பளம் 5000 இன்னைக்கு உனக்கு தான். எனக்கு தானே வச்சுக்க. உங்க 5000 ஏன் 5000 ஆக மொத்தம் 10000 சோலையா அள்ளிட்டு போய் தீபாவளியை கோலாகலமா கொண்டாட போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா கொண்டாடிக்க. அதுக்கு நிரூபிச்சு நீ பேர் வாங்கணும்ல. என்னது விநாயகர்? இப்ப சொல்றேன் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானை மட்டும் பிடிக்கலன்றீங்களே, நான் கேக்குறேன் விநாயகர் பெருமான் நான் மட்டும் சொன்னது முதல்ல விநாயகர் பெருமானை ஏன் பிடிக்கல தெரியுமா உனக்கு? முதல்ல என்னது விநாயகர் பெருமானை ஏன் பிடிக்கல தெரியுமா? தெரியுமே. சும்மா கதை தெரியாம ஆட்டக்கூடாது. விநாயகர் பெருமானை ஏன் சனி பகவான் பிடிக்கல அப்படின்னா, விநாயகர் பெருமானை பிடிக்கலாம்னு போறாரு சனி பகவான். அப்ப என்ன பண்றாரு? விநாயகர் பெருமான் கேட்கிறாரு, என்னப்பா விஷயம்னு கேட்கிறார். உங்களை பிடிக்கணும்ங்கிறார். இன்னைக்கு பிடிக்கணுமான விநாயகர் பெருமான் கேட்கிறார். அப்பதான் சனி பகவான் என்ன சொல்றாரு? இன்னைக்கு உங்களை பிடிக்கல, நாளைக்கு தான் உங்களை பிடிக்க வேண்டிய நாள், அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு விநாயகர் பெருமான் சொல்றாரு சனி பகவான். அப்பதான் விநாயகர் பெருமான் என்ன சொல்றாரு? அப்ப நானும் மறந்துடுவேன், அதனால ஒண்ணு பண்ணு, என் முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதி வச்சுட்டு போ, அப்ப அதை படிச்சா தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு விநாயகர் பெருமான் சொல்றாரு. சொன்னதனால சனி பகவான் விநாயகர் பெருமான் முதுகுல இன்று போய் நாளை வருகிறேன்னு எழுதி வைக்கிறாரு. தினமும் வர்றாரு, முதுக காட்டுறாரு விநாயகர் பெருமான், சனி பகவான் படிக்கிறாரு, போயிடுறாரு. இப்படியே தினமும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். அப்பதான் சனி பகவான் கூப்பிட்டு கேட்கிறாரு விநாயகர் பெருமானே, ஏப்பா உன்னை பிடிக்கணும், நானு வர்றப்பெல்லாம் உன் முதுக காட்டியே அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன், எப்பதாப்பா உன்னை நான் பிடிக்கிறதுன்னு கேட்கிறார். அப்பதான் விநாயகர் பெருமான் கேட்கிறாரு, உன்னை எத்தனை நாள் என்னை பிடிக்கணும்னு கேட்கிற. அப்பதான் சனி பகவான் சொல்ற, உன்னை 7.5 நாட்கள் நான் உன்னை பிடிக்கணும் அப்படிங்கிற. இன்னைக்கு எத்தனாவது நாள்னு கேட்கிறார். இன்னைக்கு 8வது நாள்னு சனி பகவான் சொல்றாரு. அப்பதான் விநாயகர் பெருமான் என்ன கேட்கிறாரு? என்கிட்ட பிடிக்க வேண்டிய நாளே 7.5 நாள், இன்னைக்கு 8 நாள் ஆச்சு, நாளே முடிஞ்சு வச்சு, இனிமே நீ எப்படா என்னைய பிடிக்க முடியும்னு கேட்டார். அப்பதான் சனி பகவான் சொன்னாரா, எல்லாரையும் நான் போய் பிடிப்பேன், ஆனா உன்னுடைய சமயோஜித புத்தினால உன்னை பிடிக்க விடாம என்னை தடுத்துட்ட அப்படின்னு திரும்பி போனாரா சனி பகவான். என்ன அப்ப சனி பகவான் விநாயகர் பெருமானை பிடிக்காத காரணம் இன்று போய் நாளை வரைக்கும் முதுகுல எழுதி வச்ச காரணத்தினால. என்ன சரிங்களா? கதை தெரியாமலாம் கிடையாது. இப்போ சொல்றேன் உன் திறமையை நான் ரொம்பவே பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? ஏனுங்களே, ஏன்னா அந்த கதை வந்து விநாயகர் புராணத்துல
நெருக்கி ஒரு 30-40 பக்கத்து மேல போகும். ஏன்னா 7 நாட்களும் வந்து போகும்போது ஒவ்வொரு ரொம்ப கதை ரொம்ப பெரிய கதை. ஆனா அத குறுகிய நேரத்துக்குள்ள சுருக்கமா புரியுற மாதிரி அந்த திறமையான ஆண்டவன் கொடுத்திருக்கான். நன்றி. ஆனா தப்பா பேசி நம்ம பேர் வாங்கிட்டு போயிரும். இல்ல இப்ப இந்த என்ன சொன்னுச்சுன்னு இப்ப கைதட்டி எனக்கு புரியல. சரி கதை சொன்னுச்சு ஒத்துக்கிட்டேன். என்ன பெரிய கம்பசூத்திர கேள்வியை கேட்டுச்சு அதுவும் கைது. என்ன சில்லறையை செதற விடுறாருப்பா இந்த அப்பாவும் சரி இந்த மஞ்சள் சட்ட அண்ணனும் சரி. இங்க வா உங்களுக்கு திறமையை கொடுத்துருக்கேன் ஆண்டவன் பயன்படுத்திக்க. தப்பானதை பேசி நம்ம பேர் வாங்கணும்னு ஒருபோதும் நினைக்காத. உனக்கு இந்த ஒரு இந்த ஒரு 200 பேர் முன்னாடி நீ பேர் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அது ஹரிதானம் போட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தவறான பதிலும் அது வாழ்நாள பாதிக்கும், தொழில பாதிக்கும். திருத்தி இது நான் இந்த கதை விநாயகர் பெருமான் சனி பகவான் பிடிக்க வந்த கதை தப்புன்றீங்களா? அது தப்புன்னு சொல்லலாமா? இது சரிதான். ஆனா இன்னொருத்தரையும் பிடிச்சிருக்காரு தப்பா சொல்ற பத்தியா நீ அவமானப்படுத்திருக்காங்க. அதை பண்ணாத தப்பு. இல்ல நீங்க தப்புன்றீங்களே. அந்த இன்னொரு ஆளு யார பிடிக்கலன்னு நான் வேணா சொல்லவா? இன்னொரு யார பிடிக்கலனா ஏன் எல்லாரும் பிடிச்சா யார பண்ணி சொல்லுவா? நான் சொல்லிடுவேன் அப்புறம் அசிங்கப்பட்டு போயிருவிய. எதுக்குடா தேவலாம ஒரு 3 சரி யார சொல்லு. நீ யார அப்படி சனி பிடிக்காத ஒருத்தன் எவன்னு நானும் பாக்குறேன். சொல்லு. சனி பகவான் யார? விநாயகர் பெருமான பிடிக்கல. சரி அதே சனி பகவான் ஆஞ்சநேய பெருமான பிடிச்சாரா? யார? ஆஞ்சநேய பெருமான. அனுமனையா? ஆமா அனுமனையா? ஆமா. பிடிக்கலன்றியா? பிடிக்கலங்க. எப்படி சொல்றீங்க நீங்க? உனக்கு எந்த கதையில நீ படிச்ச? எதுல நீ படிச்ச? இல்ல நீங்க எதுல படிச்சீங்க? நீ படிச்சது இவ்வளவுதான் நீ படிச்ச அப்படிதானே? இது சும்மா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வாங்குற 10 ரூபாய்க்கு விக்குமே புத்தகம். இருங்க ரொம்ப நீங்க என்ன கேவல என்ன? ஆஞ்சநேயரை போய் எப்படி நீ பிடிக்கலங்கற? ஆமாங்க பிடிக்கலங்க. பிடிச்சிருக்காரு. எப்படி நீ பிடிக்கலம்பா? ஒவ்வொருத்தர பத்தி ஒவ்வொரு கதை இருக்கு. இருங்க பிடிச்சாருங்கறீங்களே. இதெல்லாம் வெட்டி பேச்சு. இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட தெரியும். ஆஞ்சநேய பெருமானையும் பிடிச்சா சனி எப்படி பிடிக்கலம்பா? பிடிச்சாருங்கறீங்களே. பிடிச்சாருங்கறதுக்கு கதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்படி சரி நான் பிடிச்சா சொல்றேன். நான் ஏத்துக்கிறேன். அப்படி இப்ப நீ சொல்ற மாதிரியே இல்ல பிடிக்கல அப்படின்னு நீ நிரூபிச்சு காட்டுனீனா சொன்ன மாதிரி பேச்சு மாறவே மாட்டேன். நான் வாங்குற சம்பளம் உனக்கு தான். இன்னைக்கு வாங்குற சம்பளம் எனக்கு உனக்கு தான் வச்சுக்க. இந்த கதை எல்லாரும் கவனிப்பே தெரியும். ஆனா எல்லாரும் சாட்சி. இல்ல எல்லாரும் விட்டு வாங்குற சம்பளம் எல்லாரும் பாக்குறான்னு எனக்கு தெரியும். இந்த 2 பேர் இந்த கதையை கவனிக்கிறீங்க. ஒன்னு மஞ்சள் துண்டு போட்ட அப்பு, இன்னொன்னு மஞ்சள் சட்டை போட்ட அண்ணன். 2 பேர் கவனிச்சு நான் சொன்ன கதையில பிடிச்சாரா பிடிக்க 2 பேரும் சொல்றீங்க. இடையில இந்த டீ குடிக்க போற தம்பி இந்த ஒண்ணுக்கு ஒரு தம்பின்ற வேலையே இருக்கக்கூடாது. இங்கே உட்காரு. எப்ப நான் நிக்கும் போது நீ சொன்னதுக்கு அது கைதட்டு இரு. உனக்கு என்ன இப்ப ஆஞ்சநேய பெருமான பிடிக்கல நீ சொல்றீங்க. நான் பிடிச்சுதா நிரூபிச்சு காட்டுறேன் இருக்கு. நான் கதை சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இந்த கதை ராமாயணத்துல இல்ல அது அப்படிலாம் முதல்ல அது சத்தியம் பண்ணு. புராணத்துல இருந்து அந்த கதை இருந்தா மறுக்க மாட்டேன். சத்தியம் கண்டிப்பா மறுக்க மாட்டேன். சத்தியம் சத்தியமே ஹரிதானம் சத்தியம் பண்ணிருக்க. ஹரிதானத்து மேல சத்தியம் வரக்கூடாது. நீங்க சொன்ன கதை உண்மையா ராமாயணத்துல இருந்தா கண்டிப்பா நான் ராமாயண கதையில இது எந்த காட்சி அப்படின்னா சீதையை மீட்பதற்காக கடலிலே பாலம் அமைத்து போய்கிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு கடல்ல பாலம் அமைத்து கொண்டிருக்கார்கள். இந்த பாலம் வேலையில மிக முக்கியமான பங்கு யாருக்குன்னா அது ஆஞ்சநேய பெருமானுக்கு. அப்ப ஏன்னா அவர் தான் பெரிய மலையை கொண்டு வந்து அதை உடைச்சு கற்களா மாத்தி பாலம் அமைக்கக்கூடிய வேலையில முக்கியத்துவம் பெற்றவர் ஆஞ்சநேய பெருமான். இந்த சமயத்துல தான் ஆஞ்சநேயரை பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. சனி நேரா வர்றார். ஆஞ்சநேய பெருமான் போறார். இது மாதிரி உங்களுடைய தீவிர பக்தர் ஆஞ்சநேயரை பிடிப்பதற்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். இங்க வாப்பா, எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. உன் வேலை யாருக்கு கெட்ட நேரத்தை கொடுக்கணுங்கிறது சிவனே சொல்லியிருக்காரு. நீ அதன்படி பிடிச்சுக்க. இதுல நான் தலையிட மாட்டேன் என்று ராமர் கூறிவிட்டார். இப்ப நேரம் ஆஞ்சநேயர் வர்றார். சொல்லி என்ன சொல்றாரு? ஆஞ்சநேயா, இன்று முதல் நான் உங்களை பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. நீ இன்று முதல் நான் உங்களை பிடிக்க போறேன் உடனே ஆஞ்சநேயருக்கு வருத்தம். என்ன வருத்தம்? இன்னும் பால வேலை முடியல. ஒருவேளை இவரை சனி பிடிச்சா அப்படின்னா பாலம் கரை சேராது, சீதையே மீட்க முடியாது. அப்பதான் சொல்றாரு, ஐயா சனீஸ்வர பெருமானே, நான் அந்த பாலத்தை முடிச்சிடறோம், சீதையை மீட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி என்ன நீங்க பிடிச்சுக்கிறங்க என்று சொல்லிட்டாரு ஆஞ்சநேயர். ஆனா சனிக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே அனுபவம் விநாயகர் பெருமான்ட்ட. ஏய் ஏற்கனவே உனக்கு மறுபடியும் இப்போ போயிட்டு மறுபடியும் என்னை விநாயகர் மாதிரி சொல்றதுக்கா? இல்ல, இன்னைக்கு உன்னை பிடிச்சே தருவேன் அப்படின்னு ஒத்த கால நினைக்கிறேன் சனி. வேற வழி இல்லை. சரி பிடிச்சுக்குங்க. ஆனால் எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். இனி என்ன பண்ற? சிரசு தானே பிரதானம். என் சிரசு ஏறி உட்காந்துக்க என்று கூறிவிட்டார் ஆஞ்சநேய பெருமான். சனியும் சரின்னு ஒத்துக்கிட்டு தலையில் ஏறி உட்கார்ந்துட்டார். நல்லா கதையை கவனிங்க. தலையில் ஏறி உட்கார்ந்துட்டார். மஞ்சள் அண்ணே இங்க கவனிக்கணும். தலையில் ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? இங்க வருது என்ன அர்த்தம்? பிடிச்சிட்டாரு வருது. சரி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அது வரைக்கும் சின்ன சின்ன மலையை தூக்கி வச்ச ஆஞ்சநேயர் பெரிய மலையை தூக்கி தலையில் வச்சுட்டார். தலையில் வச்சா அந்த சுமையை யாரு சுமக்கணும்?
சனி பகவான் தான் சுமப்பாரு. சனி தான் சுமக்கிறேன். அவனால அந்த பாரத்தை தாங்க முடியல. ஐயோ கத்துறேன் ஐயா ஆஞ்சநேயா எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு, நீ விட்டுற ஆளை விட்டுற கெஞ்சுறேன். அப்பதான் ஒரு நிபந்தனையோடு ஆஞ்சநேய பெருமான் வர்றாரு. யார் ஒருவர் ஸ்ரீராம ஜெயம்ன்ற ஒரு திருமந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்கள் மீது உன் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையோட சனியை கீழே இறக்கி விட்டுறேன். ஒரு நொடியோ 2 நொடியோ. இப்போ உன்னை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை என்னை 10 நாள் கட்டி வச்சு உரிச்சா என்ன, இல்லை ஒரு அரை சத்துன்னு அரைஞ்சா என்ன? அடினா அடி ஒன்று தானே. எத்தனை ஆண்டுகள் பிடிச்சா என்ன, ஒரு நொடி பிடிச்சானே. தலையில உட்கார்ந்தவன் என்ன அர்த்தம் வருது? பிடிச்சுதான் அர்த்தம் வருது. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் கத்துறேன் ஆஞ்சநேயனை விட்டுறா, என்னால் வழி தாங்க முடியலன்னு. அப்புறம் என்ன அறிவுல ஆஞ்சநேயரை பிடிக்கல எப்படி நீ சொல்லுவ? கதையை நான் ஏத்துக்கிறேன். இந்த கதை தப்பா? இல்ல தப்பு இல்ல, பேச்சு மாறக்கூடாது. இல்ல அதெல்லாம் எதிரியா இருந்தாலும் உண்மையை சொல்லும் போது நம்ம அப்ப ஏத்துக்கணும். இந்த கதையின்படி ஆஞ்சநேய பெருமானையும் சனி பிடிச்சிட்டாரு. அதான் தலையில ஏறி உட்கார்ந்துட்டாரு. அப்ப பிடிச்சிட்டதானே அர்த்தம். உனக்கு எதுக்கு நீ பேசுன நீ ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ சொன்னது ஆஞ்சநேயரை பிடிக்கலைன்னு. ஆமா பிடிக்கல. ஜெர்மா கிறுக்கு பிடிச்சு உனக்கு ஏன்? தலையில உட்கார்ந்து பிடிச்சாதான் அர்த்தம். ஆமா பிடிச்சிட்டாரு. பார்ப்ப மண்டை புழக்க பரமா இருப்ப. இது பிடிக்கலன்னு சொன்னுச்சுங்க, தலையில உட்கார்ந்து பிடிச்சிட்டார்ல. சொல் டேய் இங்க கடுப்ப கட்டை ஓடி இருந்தா போதும் சிங்கம். நான் சொல்றது புரியுதா? ஒரு நொடியோ 2 நொடியோ தலையில உட்கார்ந்தா என்ன அர்த்தம் வருது? பிடிச்சிட்டார்ல. ஆனா ஓடுறேன் உட்கார்றேன் என்னது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் புரியலையா? இந்த வள்ளி சொன்னது தலையில ஆஞ்சநேயரை பிடிக்கலன்னு சொன்னுச்சு, தலையில உட்கார்ந்தா பிடிச்சான்னு அர்த்தம். அப்படி சொல்லுப்பு வா. எங்க அப்பவே சொல்லிட்டு போயிட்டார். பிடிக்காது மேடல் நின்னு பேசும்போது எனக்கு தான் சாதகமா எல்லாம் பேசணும். இப்படி எதிர்பார்த்தமா பேசுறாங்க இருக்க கூடாது. இல்ல வேணா இந்த வேணா சாமி நான் தப்பா சொல்றேன். கால் விழுந்துறியா? இல்ல நீங்க கதையை சரியா தான் சொன்னீங்க. அதை நான் மறக்க கால கும்பிடு விழுந்துரு. இதுக்கப்புறம் இதுதான் உன் கடலாடிக்கு வர்றது இதுதான் கடைசி முறை. உனக்கு இந்த ஊருக்கான உறவை துண்டிக்கிறேன். கிறண்ட கால இல்ல முழங்காலோட வெட்டி நிரூபிச்சு காட்டிட்டு அப்புறம் நான் முழங்கால வச்சு பேசுறேன். சரிங்களா? நிரூபிச்சிட்டேன். என்னது நிரூபிச்சிட்டேன்? ஆமா நானும் தான் சொல்றேன். பிடிச்சாருன்னு தான் சொல்றேன். வேற என்ன சொன்னேன்? நீ தானமா சொன்ன பிடிக்கலன்னு. ஆமா பிடிக்கல. என்னப்பா ஐயா நகைச்சுவை பண்ணி காப்பாத்தலாம் பாக்குறியா? இருங்க. இப்ப சனி பகவான் ஆஞ்சநேய பெருமானை பிடிக்க போனாரா? ஆமா. எத்தனை நாள் பிடிச்சாரு? 4 எத்தனை நாள் பிடிக்கிறேன்னு சொன்னாரு? 7.5 ஆண்டுகள் பிடிப்பதா சொன்னாரு. 7.5 ஆண்டுகள் பிடிக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா. எத்தனை நாள் பிடிச்சாரு? அதுவும் 4 இல்ல 7.5 வினாடிகள்ல அவன் உயிர் போய் கத்துறானே 7.5 வினாடியில இறக்கி விட்டாரு. 7.5 வினாடிகள இறக்கி விட்டாரு. அப்ப 7.5 ஆண்டுகள் அது சொன்ன பிடிக்கல. அப்ப 7.5 ஆண்டுகள் பிடிக்கல. 7.5 ஆண்டுகள் பிடிக்கல. அதத்தான் சொன்னேன். 7.5 ஆண்டுகள் பிடிக்கல. இல்ல எனக்கு புரியல. ஆஞ்சநேய பெருமானை சனி பகவான் 7.5 ஆண்டுகள் பிடிக்கல. இப்ப நீ ஆஞ்சநேயரை பிடிக்கல கதர்னது 7.5 ஆண்டுகள் பிடிக்கல அப்படிங்கறதுக்காக சொன்னேன். ஓ 7.5 ஆண்டு அவரது 7 ஆண்டு பிடிக்கலையே. அதத்தான் நான் சொன்னேன் பிடிக்கல. 7 வினாடி பிடிச்சிட்டாங்களா? 7.5 வினாடிகள் தானங்க பிடிச்சாரு. 7.5 ஆண்டுகள் பிடிக்கலல்ல. இப்ப நாடகம் பாக்குற யாருக்காவது இந்த கதை புரிஞ்சுச்சா புரியலன்னு எனக்கும் தெரியல. நான் சொன்னதையும் ஒத்துக்கிட்ட, நீ சொன்னதையும் நிரூபிச்சு காட்டிட்ட. ஆமாமா 7.5 ஆண்டுகள் பிடிக்கல. உங்க இருங்க கந்தல் தானம் என்ன ஒரு பாட்டு ஒன்று பாட இங்க நேரம் ஆயிடுச்சுமா. முருகன் முட்டாக்கால் சீனை கிழிச்சு வந்துடுறாரு என் மாமே. பாட்டா பெரிய அப்படியே எஸ்பிபி ஜெயசுதாஸ் இவங்க அப்படியே பாடிட்டாலும் அப்படியே தேன் வந்து பாஞ்சு. நீங்க சுசீலாமா ஜானகியம்மா நீ அப்படியே தேன் வந்து பாஞ்சு சொல்லப்பா. யாரு இப்ப பாட சொல்ல உங்களை? இப்ப எதுக்கு என் பாட்டு பாடுற? இருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என் வாயாலே பிடிக்கல நீ நிரூபிச்சுட்டா. இன்னைக்கு வாங்குற சம்பளம் உனக்கு தான் சொன்னாரா இல்லையா? யார்? அவர் வாயால ஆமாமா 7 சம்பளத்தை பத்தி பேசக்கூடாது. சம்பளத்தை பத்தி ஒருபோதும் பேசக்கூடாது. அது முறையானது அல்ல. வாங்க ஐயா வாங்க. இல்ல வேற உங்களுக்கு 300 400 அன்பளிப்பு வேற. யார் கொடுத்தா அன்பளிப்பு இருக்கு? எடுங்க சம்பளம். முருகப்பெருமான் ஐயா முருகன் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எடுங்க சம்பளம். என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன நீ மிரட்டி? ஐயோ என் சம்பளத்தை ஒண்ணு தப்புதாமா? என்ன மனுஷங்க வாங்கிட்டு போ. குடுத்துதான் ஆகணும். இருக்கிற அம்புடி என் சொந்த மொத்த கட்டி வச்சு தோலை உருட்டி தராம எங்க போறேன்? என்ன சொன்னேன்? நீ அப்படி நிரூபிச்சு காட்டிதா இன்னைக்கு வாங்குற சம்பளம் உனக்கு தான் சொன்னால. எடுங்க காசு எடுங்க. ஒருபோதும் ஜெயமாதன் பேச்சு மாற மாட்டான். இன்னைக்கு வாங்குற சம்பளம் உனக்கு தான். அதான் சொல்றேன் கொடுங்க. எவ்வளவு சம்பளம்? ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குமா? என்ன பிரச்சனை? இன்னைக்கு முத்துப்பாண்டியன் அண்ணன் தான் நமக்கு நாடக அமைப்பாளர். அவர் தான் நமக்கு சம்பளம் கொடுக்க போறவர். ஆனா ஆள இருக்க மாட்டாரு. ஆனா தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். காலையில போன் பண்ணார். அண்ணன் நம்ம நடந்த தம்பி ஒரு 4 மணிக்கெல்லாம் கல்லில் வந்துருங்கப்பா என்று சொன்னார். மிக அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட நான் சொன்னேன், அண்ணே
எப்படியும் காலையில் ஆட முடிச்சு சம்பளம் கொடுக்க போறீங்க, கொஞ்சம் தேவை இருக்கு. இன்னைக்கு ஒரு 3 கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5000 சம்பளத்தை இப்போ அமுச்சு விடுங்க, நான் வந்து உங்களுக்கு நடிச்சு தரேனார். சரி தம்பி அமுச்சுடுறேன், ஜிபேயில் அமுச்சுடுறேனார். எவ்வளோ தம்பி சம்பளம்? 5000. பார்த்தார் தம்பி, 5000 காசு என்கிட்ட இல்லை, என்னுடைய இருக்கிற 4990 இருக்குது, அமுச்சுடுறேன். நாடகம் முடிஞ்ச பிறகு மீதமுள்ள தொகையை வாங்கிக்கினார். அப்போ இப்போ நான் நாடகம் நடிக்கிறேன்ல, இதற்கான மீத தொகை நான் காலையில் வாங்க போகிற சம்பளம் 10 ரூபா. இன்னும் எங்கள் அண்ணன் முத்துப்பாண்டியன் என்கிட்ட இருக்கு, பேச்சு ஒருவதும் வர மாட்டேன். அந்த 10 ரூபா வாங்கி உன் கையில் வர்றேன், போ. இன்னும் 10 கார் வாங்கி சந்தோஷமா இருந்துக்க, போ. எது 10? ஒருபோதும் பேச்சு மாற மாட்டேன் மாதவன். யாரும் கை தட்டாதீங்க, ஏற்கனவே கொள்ள காண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், வெறியேத்தி பேச்சு மாற மாட்டேன். என்ன சொன்னேன், இன்னைக்கு காலை வாங்க சம்பளம் உனக்கு தரேன்னு சொன்னாலையா? இல்ல மீதமுள்ள தொகை 10 ரூபா வாங்கிட்டு போ. இந்த 10 ரூபாய் வாங்கின்னு சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியல. அப்புறம் என்ன, அந்த 10 ரூபாயில 10 கார் வாங்கினேன், நான் பொம்மை கார் வாங்கி நான் விளையாடவா போறேன்? ஒரு டீ கூட 15 ரூபாங்க. இந்த 10 ரூபாய் வச்சு என்ன பண்றது நானே? மாப்பிள முறி எங்கட்டிக்கிறியா? கட்ட மாட்டேன். அல்ல பகல்ல இந்த அவஸ்தைக்கு நீ விடுத்து, அல்ல பகல்ல நீ